அன்பிற்குரிய மேஷ ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சி 2025 குரு பெயர்ச்சி மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கும். என்ன சார் மாற்றம் எங்களுக்கு இருக்குது, நல்லது நடக்குமா சார் அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு பல நல்லதுகள் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. பொதுவாக குருவுக்கு ஸ்தான பலமும் உண்டு, பார்வை பலமும் உண்டு. இது சனி பகவானுக்கு உண்டு, எல்லா கிரகங்களுக்கும் உண்டு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2024 2ஆம் இடத்துல இருந்த குரு பகவானால் உங்களுக்கு ஸ்தான பலத்தை காட்டிலும் பார்வை பலம் நல்லா இருந்தது. இப்போ ஸ்தான பலமும் நல்லா இருக்க போகிறது, பார்வை பலமும் நல்லா இருக்க போகிறது. அதனால் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நம்ம ஏற்கனவே நியூ இயர் ராசி பலன்லேயே சொல்லியிருக்கோம், அதே மாதிரி சனி பயிற்சி பலன்லேயே சொல்லியிருக்கோம். இந்த வருஷம் மேஷ ராசிக்கு சனி பகவான் செலவுகளை கொடுப்பாருன்னு. இந்த செலவை காப்பாற்றுறதுக்கு, இந்த செலவுகளை மீட் அவுட் பண்ணுறது எப்படி சார்? எங்களுக்கு பண வருமானமே இல்லை, வேலை இல்லை, வேலையில் பிரச்சனை, இருக்கிற வேலையை தொலைச்சிட்டு நின்னா என்ன சார் பண்ணுறது? இப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும் அந்த வேலையில் வரக்கூடிய பிரச்சனை இருக்குது பாருங்கள், அதை எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா 3ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால மனோ தைரியம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. விரையாதிபதி 3ல் மறையிறது நல்லதா அப்படின்னு கேட்டால் நல்லது தான். ஏன்னா விரையாதிபதி மறையிறதுனால இந்த சனினால் கொடுக்கக்கூடிய செலவுகளை குரு கண்ட்ரோல் பண்ணுவார். அதனால நல்லது தான் நடக்க போகிறது. நீங்கள் கேட்கலாம், இப்போ சனி பயிற்சி இரண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரு, எங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்குமா, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குமான்னா அது எல்லாத்தையும் போக்கக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தைகள் விஷயத்திலும் சரி, உங்களுடைய வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி காரிய வெற்றி ஏற்படும். நீங்கள் கேட்கலாம், சார் எனக்கு திருமணம் ஆகிடுது சார், கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் எடுத்து குழந்தை பாக்கியம் ஏதாவது உண்டா எங்களுக்கு அப்படின்னா, இந்த 2025 மே மாதத்துக்கு மேலே ஆரம்பிச்சதுன்னா அக்டோபர் மாதத்துக்குள்ளார இந்த மேஷராசியில் பிறந்தவாளுக்கு இளம் தலைமுறையினருக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதாவது முன்னோர் ஆசீர்வாதத்தோட குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஸோ இதனால் எங்களுக்கு என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா, முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அது எங்கேயாவது போய் எங்கே லிங்க் ஆகும்னா, ஒன்றா உங்கள் குலதெய்வத்தோடு போய் லிங்க் ஆகும், இல்லை முன்னோர் வழிபாட்டோடு போய் லிங்க் ஆகும். ஏன்னா முன்னோர்கள் ஆசீர்வாதம் வேணும். அந்த முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைவது, தொழில் அமைவது, இல்லாட்டி உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறது, திருமணம் தடை ஏற்படுவது போன்ற நிறைய விஷயங்கள் தடைகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஆனால் இப்போது குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதனால் திருமண யோகம் கைகூடும், திருமணமானவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்தையும் 5ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்தையும் குரு சம்பந்தப்பட்டிருக்காரு. அதனால் காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, சுகஸ்தானத்துக்கு இந்த வருஷ கடைசியில் அக்டோபர் டு டிசம்பர் குரு 4ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொந்த வீடு, அதுவும் தனி வீடு அமைஞ்சு அது பங்களா டைப்பில் இருக்கிறதுக்கு, அதாவது கீழே ஒரு வீடு, மாடியில் ஒரு 2 பெட்ரூம், மொட்டை மாடியில் ஒரு ரூமு, அதுக்கு மேலே மொட்டை மாடி, இப்படி மாடி மேலே மாடி கட்டி இருக்குன்னு கோமானேன்னு பாடுவாங்களே, அது மாதிரி இருக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் இடத்துக்கு குரு சம்மந்தப்படுறதுனால, 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால இந்த வருஷ கடைசியில் நீங்கள் வண்டி மாற்றம் ஏற்படுத்துவீர்கள். உங்களுக்கு 2 வீலர்லேருந்து கார் வாங்குறதுக்கு, கார்லேயே ஒரு 5 லட்சத்துலேருந்து 50 லட்சம் கார் வாங்குறதுக்கு, 50 லட்சம் கார்லேருந்து 1 கோடி கார் வாங்குறதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் வருது. அது செலவாக சனி பகவான் ஏற்படுத்துவார். ஆனால் வண்டியில் ட்ராவல் பண்ணும்போது மிதமான வேகத்தில் செல்ல வேண்டும். வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். உங்கள் வீட்டில் சுப விஷயம் நடக்கும். இந்த சுப விஷயத்துக்கு காரணம் யாருன்னா உங்களுடைய குழந்தைகளாகவோ இல்லை உங்கள் உடன்பிறப்புகளாகவோ இருக்கும். அவர்களுக்கு அது மட்டும் இல்லை, உங்களுக்கே கூட அந்த சுபவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்கள் வீட்டில் தங்க நகை சேர்க்கை, வெள்ளி பாத்திரங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு, எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸ் வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் வருது. இதன் மூலமாக உங்கள் வீட்டில் வசதி வாய்ப்புகள் பெருகுகின்ற ஆண்டாக இருக்கும். இந்த 3ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால அவருடைய பார்வை பலம் உங்களுடைய 7, 9, 11ங்கிறதுனால மதிப்பு மரியாதை உயருகின்ற ஆண்டு. இன்ஃபேக்ட் இன்னும் நீங்கள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை பதவியை கொடுப்பாரு.
குரு பகவான் பதவியை கொடுப்பாரு, ஆனால் அதனால் செலவை சனி பகவான் கொடுப்பாரு. அதனால் செலவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். ஆரோக்கியத்தில் உடம்புல வியாதி இருக்குது, வயிற்று வலி பிரச்சனை சார், சாப்பிட முடியல, இடுப்பில் பிரச்சனை இருக்குது, முதுகில் தண்டுவடத்தில் எனக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு விமோச்சனம் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். எங்கேருந்து ஒருத்தன் உட்காந்து ரிமோட் கண்ட்ரோலில் உங்களை ஆட்டு வைப்பான். அந்த ஆட்டு வைக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கிற வியாதியை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, படிக்கிற குழந்தைகளுக்கு தங்களுடைய படிப்பினால் ஆர்வத்தை அதிகப்படுத்தி படிப்பில் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த குரு பயிற்சி 2026 வரைக்கும் உங்களுக்கு இருக்குங்க. 26 ஜூன் மாதம் வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் உங்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல், நீங்கள் இந்த நீட் எக்ஸாம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், யூபிஎஸ்சி எக்ஸாம் அதெல்லாம் எழுதுகிறவங்களா இருந்தால் இந்த குரு பயிற்சியில் அமோகமான ரிசல்ட் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ வில் கிரியேட் ஹிஸ்ட்ரி. அந்த அளவுக்கு வெற்றி வாகை சூடக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டு எப்போ சொல்கிறேன் அப்படின்னா, மே 2025 டு ஜூன் 2026 இந்த காலகட்டத்தில் குரு அதிசார பயிற்சியும் சாதகமாக இருக்குது, குரு வக்ர பயிற்சியும் சாதகமாக இருக்குது, நேர்கதியில் செல்லும் பொழுதும் சாதகமாக இருக்குது. அதனால் குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்யாதிபதி குருங்கிறதுனால அனைத்து பாக்கியத்தையும் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ வாரி வழங்கக்கூடிய வகையில் இருக்கார். சரி சார், எங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் சொன்னது போல் வியாபாரத்தில் எங்களுக்கு எப்படி இருக்கும்? வியாபாரம், நான் அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கெல்லாம் எங்களுக்கு ஏதாவது நல்ல செய்தி சொல்லுவீங்களா? இல்லை ஆஸ் யூஷுவல் நீங்கள் கடந்து போயிடுவீங்களா? இல்லை ஆஸ் யூஷுவல் நெகட்டிவ் தான் சொல்லுவீங்களான்ட்டு உங்களுக்கு கேள்வி வரும். இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் திரவிய லாபம், தனலாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறாரு. அதே சமயம் நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் ஒர்க் பண்ணுறவராக இருந்தால் அரசாங்கத்தில் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைத்து கொடுக்கும். இதன் மூலமாக உங்களுடைய புகழ் வெளி உலகுக்கு திக்கெட்டும் பரவறதுக்குண்டான யோகம் ஏற்படும். நீங்கள் பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறதுனால இந்த மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ், ஏன்னா சனி பயிற்சி உங்களுக்கு 65 to 70% மேக்ஸிமம், அதுக்கு மேலே கிடையாது. சனி கொஞ்சம் சங்கடத்தை கொடுப்பார், ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுக்கறதுனால உங்களுக்கு 80%, அதாவது 80% உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். சரி சார், இதெல்லாம் கரெக்டு, இந்த 80% நீங்கள் சொல்கிறீங்க, அது ஒரு 65-70% கூட்டி கழித்து பார்த்தா ஒரு 75% வருதுன்னு வச்சுப்போம். இது நல்லது நடக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், எங்களுக்கு அதை சொல்லலை நீங்கள் அப்படின்னு கேட்குறது தோன்றது. உங்களை பொறுத்த வரைக்கும் குருமார்கள் வழிபாடு, எந்த ஜாதியோ எந்த மதமோ அதெல்லாம் இல்லாமல் குருமார்கள் வழிபாடு, சித்தர் வழிபாடு, சித்தர்களுடைய ஜீவ சமாதிகள் சென்னையிலேயே கிட்டத்தட்ட 100க்கு மேலே ஜீவ சமாதிகள் இருக்குது, தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கில் இருக்குது. உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஜீவ சமாதிகளை தரிசித்து அந்த இடத்துல வாரத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமை என்றும் தியானம் செய்து வாருங்கள். மெடிடேஷன், உங்கள் மனசை ஒருமுகப்படுத்துங்க. அந்த ஒருமுகப்படுத்துவதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை திறம்பட நடத்தி செல்வதற்குண்டான மனோதைரியத்தை அந்த சித்தர் பெருமக்கள் உங்களுக்கு வழங்கிடுவார்கள். இது திண்ணமாக நம்ப வேண்டும். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் சரி, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். என் வார்த்தையை காட்டிலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கையை உங்கள் மீது வைத்து வேலை செய்யுங்கள். உங்களுடைய வளர்ச்சி திண்ணமாகும். ரிஷப ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சிங்கிறது ஒரு லாட்ரி மட்டும் இல்லைங்க, ஒரு புதையல். இந்த 2025 குரு பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஒரு புதையலாக இருக்கும். சார், 2ஆம் இடத்துக்கு போகிறாரு சார், 11ஆம் வீட்டு அதிபதி, 8ஆம் வீட்டு அஷ்டமாதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிட்டு 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தினா போதும், மற்ற எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பார்க்கும் பார்வை மூலமாக குரு பகவான் உங்களுக்கு எல்லா விதமான நல்லதையும் கொடுக்க போகிறார். என்ன சார் எங்களுக்கு அந்த பீடிகையை போடுறீங்க அப்படின்னு கேட்டாலாம் ஒரே ஒரு விஷயம், பேசக்கூடிய வார்த்தைகள். ஏன்னா என்றைக்குமே நம்ம எப்போ தைரியமாக பேசுவோம், எப்போ நம்ம ஒரு வைராக்கியத்தோடு பேசுவோம், எப்போ ஒரு ஏளனத்தை அடுத்தவங்க பேரில் வார்த்தையால் கொட்டுவோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் புகழ் ஓங்கி இருக்கும் பொழுது தான். இப்போ உங்களுக்கு அது வருதுங்க. 2ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறார், 11ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் இடத்துக்கு போகிறாரு.
பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மதிப்பு, மரியாதை, வருமானம், வாக்குச்சாதுரியம், குடும்ப ஒற்றுமை போன்ற அனைத்து விஷயங்களையும் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது. என்ன சார் இப்படி இவ்வளோ சூப்பராக சொல்கிறீங்க, நீங்கள் நல்லதே சொல்ல மாட்டீங்களே அப்படின்னா, நல்லது இருந்தால் சொல்லுவேன், நல்லது இல்லைன்னா நல்லது இல்லைன்னு சொல்லுவேன். உங்கள்கிட்ட பொய் சொல்கிறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் பொய் சொல்லி உங்களை ஏமாத்துறதுனால எனக்கு தான் நஷ்டம். ஏன் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் திட்டுவீங்க, நாளைக்கு நீங்கள் கேள்வி கேட்பீங்க. இப்போவே நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, போன வருஷம் சொன்னதெல்லாம் நடக்கலைன்னு. ஆனால் நடந்துன்னு தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 100 ஃபோன் கால்ஸ் வருதுன்னா அதில் வந்து 50% எனக்கு பாசிட்டிவான விஷயங்கள். சாமி இந்த நடந்துருச்சு சார், நீங்கள் சொன்னது நடந்துருச்சுன்னு சொல்கிறது தான். அதை பாசிட்டிவான விஷயங்களை பகிர்ந்துக்கிறாங்க. இந்த 2025 நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியானது, மே மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியானது ரிஷப ராசிக்கு என்னென்ன தரும் அப்படின்னு கேட்டால், பணம், புகழ், வளர்ச்சி, பதவி, எதிரிகள் இல்லாத வாழ்க்கை, இப்படி ஏகப்பட்ட நல்லதை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமையை தந்து ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் வம்ச விருத்தியை ஏற்படுத்துவார். நீங்கள் கேட்கலாம், வம்ச விருத்தி 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படலையே சார், 11ஆம் வீட்டு அதிபதி 2ல் இருக்கார். 11ஆம் இடமும் சரி 5ஆம் இடமும் சரி குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம். 11ஆம் வீட்டு அதிபதி 2ல் வர்றதுனால குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை ஏற்படும். அது திருமண விஷயமாகவும் இருக்கலாம், இல்லாட்டி குழந்தை பாக்கியமாகவும் இருக்கலாம். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டேன்னா, 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப எதிரிகள் மறையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். உங்களுடைய குடும்பத்துக்கு உண்டான எதிரிகள், நீங்கள் பேசுகிறதுனால வரக்கூடிய எதிரிகள். கடந்த காலத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எடுத்தெறிஞ்சு பேசுறது, சில பேர் அவமானப்படுத்தி பேசுறது, சில பேர் குத்தல் பேச்சு பேசுறது, இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு எதிரிகள், மறைமுக எதிரிகள். இதை சில பேர் வந்து வேண்டாத விஷயத்தில் போய் தலையை கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் தலையிட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாத விஷயந்தான். இதில் என்ன சிக்கல்னால், உங்களுக்கு அதிகமான எதிரிகளை நீங்களே உருவாக்கிட்டு இருக்கீங்க. இப்போது அந்த எதிரிகள் மறையக்கூடிய நேரம். இந்த எதிரிகள் மறையிறதுனால எனக்கு என்ன சார் லாபம் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்க போகிறார். லாபம்ங்கிறது வந்து எல்லாமே கொடுக்கக்கூடிய வகையில். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்க மாட்டார், தசமஸ்தானத்தை பார்க்க போகிறார். பதவியை கொடுப்பார், செல்வாக்கை கொடுப்பார், மரியாதையை கொடுப்பார். எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் எல்லாமே கிடைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், சில பேர்த்த எடுத்தெறிஞ்சு பேசுறது, சில பேரை மட்டம் தட்டி பேசுகிறதெல்லாம் பேசுவோம். ஸோ உங்களுக்கு பிரச்சனை எங்கன்னா இந்த 2ஆம் இடத்துல தான். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். தனத்துக்கு குறைவே இருக்காது, வருமானத்திற்கு குறைவு இருக்காது. எதிரிகள் இல்லை அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ் காம்படிட்டர்ஸ், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த பிஸ்னஸில் காம்படிட்டர்ஸ்னால ஒன்றும் இல்லை, இந்த ஒரு பேனா நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க இல்லை மார்க்கெட் பண்ணுறீங்க, உங்களுக்கு இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கோ மார்க்கெட் பண்ணுறதுக்கோ வேறு யாருமே கிடையாது, நீங்கள் மட்டும்தான். அப்போ உலகம் ஃபுல்லாக, தமிழ்நாடு ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக இந்த பேனாவை தான் வாங்குவாங்க. ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு 2 கம்பெனியில் செருப்பு தயாரிக்கிற கம்பெனி ஒரு ஐலண்டுக்கு போகிறாங்க. 2 செருப்பு கம்பெனிலேருந்து 2 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் போகிறாங்க. அந்த இடத்துக்கு போனவுடனே முதல் ஆள் போய் இறங்கினவுடனே அங்கே எல்லோரும் ஜட்டி போட்டுட்டு கோவணம் கட்டிட்டு செருப்பு இல்லாமல் நடக்கிறாங்க. உடனே அவன் மெயில் போடுறான் அவனோட கம்பெனிக்கு. முதல் ஆள், இங்கே யாருமே செருப்பு போடல, அனுப்பாதீங்க, கன்சைன்மெண்ட்டை திருப்பி எடுத்துகிட்டு போங்கன்ட்டு. 2வது ஆள் வந்து இறங்கின உடனே அடுத்த மெயில், அவன் லேண்ட் ஆகின உடனே மெயில் போடுறான், இங்கே எனக்கு வந்து 3 கன்சைன்மெண்ட் எனக்கு அனுப்புங்க அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு கேட்டால், இங்கே யாருக்கிட்டையுமே செருப்பு கிடையாது, நம்ம செருப்பை எல்லாருக்கும் கொடுக்கலாம், அறிமுகப்படுத்தலாம் அப்படின்ட்டு. பார்க்கும் பார்வை, சொல்லக்கூடிய விதம், நீங்கள் சொல்கிறத வந்து பாசிட்டிவாக சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லோரும் நட்பு பாராட்டுவார்கள். நீங்கள் கொஞ்சம் குதர்க்கமாக பேசினீங்கன்னா உங்களுக்கு குதர்க்கத்தின் உருவமாக நண்பர்களே அமையக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக இருந்துட்டாலே போதும். இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகளுக்கு சில மாற்றங்கள் வரும். குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி உறவில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் கணவருடைய வளர்ச்சிக்காக அவர் வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போனார்னா தயவு செஞ்சு அனுப்பி வைங்க. இந்த சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, என் புருஷன் என்னை விட்டு போகக்கூடாது, என் கணவர் என்னை விட்டு போகக்கூடாது, என் மனைவி என்னை விட்டு போகக்கூடாது, நான் அவங்க கூடவே இருக்கணும், என்னமோ இவங்க கூட இருந்தால் தான் இவங்க உலகத்துக்கு இவங்க 2 பேரும் கணவன் மனைவின்னு தெரியுங்கிற மாதிரி. அப்படி கிடையாது. நம்பிக்கை வையுங்கள், உங்கள் வாழ்க்கை துணை வெளியில் போனார்னா ஜெயிச்சுட்டு வருவாருன்னு. உங்களால் அவர் ஜெயிக்கணும், அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சமயம் வருது, அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க.
உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு உண்டான உத்வேகத்தை கொடுத்து வெளியில் அனுப்புங்கள். அந்த காலத்துலலாம் வந்து போருக்கு போகிறதுக்கு மாதிரி வெற்றி திலகமிட்டு அனுப்புவாங்க. அந்த மாதிரி நீங்கள் அனுப்புங்க. கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வராங்களா இல்லையா பாருங்கள். உங்கள் மனைவியோ கணவரோ ஜெயிச்சுட்டு வரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். இதில் அக்டோபர் வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பலன்னா, அக்டோபருக்கு அப்புறம் அது மேலும் நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா குரு உச்சமாகிறார், 11ஆம் வீட்டு அதிபதி உச்சமாகிறார். நிறைய எதிரிகளை சம்பாதிப்பீங்க. ஆனால் அந்த எதிரிகளால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நிலம் சார்ந்த வழக்குகள், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பங்காளி வழக்குகள், உங்களுடைய ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ், எனிமிட்டி, இதில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால இந்த 2025 முதல் 2026 ஜூன் வரை உங்களுக்கு தோல்வியே இல்லாத ஒரு ஆண்டாக இருக்கும். இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம், புகழ், வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் எதிரிகள் மறையக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும் இந்த குரு பயிற்சியில். இதில் இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் துவங்கலாம். தொழிலுக்குண்டான பண முதலீடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் தேவையா, நீங்கள் பேங்க்கில் போயிட்டு கூட இல்லை, பேங்க்கில் ஒரு ஃபோன் கால் பண்ணி, சார் இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு லோன் தேவை அப்படின்னு வைங்க. அடுத்த 5-6 நிமிஷம் பேங்க் அஃபீஷியல்ஸ் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் கிரெடிபிலிட்டி இஸ் ஹை நவ். உங்கள் மேலே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் எல்லோரும் தயாராக இருக்காங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்காத இடத்துலேருந்து தான் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண உதவிகள் கிடைக்கிறதுனால, நண்பர்கள் புதுசாக அமையறதுனால, பழைய நண்பர்களையோ, பழைய உதவி செய்தவர்களையோ, பழைய லோன் கொடுத்தவங்களையோ உதாசீனப்படுத்தாதீங்க. இது உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்தும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி நீங்கள் செஞ்ச தவறுகளுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க 2028. அதனால் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும், இந்த 2025 முதல் 26 வரை உண்டான குரு பயிற்சியில் உங்களுக்கு அனைத்து வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா, 2 விதமான பரிகாரம். ஃபஸ்ட்டு குலதெய்வ வழிபாடு. குலதெய்வ வழிபாடு ஏன்னா உங்களுக்கு யூ ஹாவ் டு நீங்கள் வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் கொடுக்கணும். தெய்வமே, என்னை இந்த வருஷம் கடந்த சில வருடங்கள் என்னை காப்பாற்றிட்ட, இந்த வருஷம் நல்ல விதமாக வைக்க போகிற, அதுக்கும் சேர்த்து நான் உனக்கு தேங்க்ஸ் கிவிங் தரேன். அடுத்தது ஹயக்ரீவ பெருமான். எதுக்கு இந்த ஹயக்ரீவரை வழிபடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வார்த்தைகளால் அடுத்தவர்களுக்கு காயங்கள் ஏற்படக்கூடாது. உங்கள் வார்த்தைகளால் அடுத்தவர்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது. உங்கள் வார்த்தைகளால் உங்கள் குடும்பத்திற்கு நஷ்டம் ஏற்படக்கூடாது, வெற்றி ஏற்படணும். உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். தவறான வார்த்தை பிரயோகம் இல்லாமல் இருக்கணும். இதற்கு ஹயக்ரீவ பெருமானை வணங்குங்கள். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானம் ஸ்ரீ ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இந்த மந்திரத்தை டெய்லி மினிமம் 3 தடவை சொல்லுங்கள். உங்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு எதிரிகளை வெல்லும் ஆற்றலை அந்த ஹயக்ரீவ பெருமான், குதிரை முகம் கொண்ட ஹயக்ரீவ பெருமான் மனோவேகத்தில், காற்று வேகத்தில் உங்களை செலுத்தி உங்களுக்கு வெற்றிகளை குவிப்பார். இந்த குரு பயிற்சி 2025 to 26 குரு பயிற்சியில் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அதிகமான பர்சன்டேஜில் 95% உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். சனி பயிற்சியிலும் உங்களுக்கு 95%, குரு பயிற்சியிலும் 95%. உங்களுக்கு கெடுதல்னு சொன்னால் நீங்கள் மட்டும் உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்திக்கிட்டால் தான் உண்டு. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து ஒரு விசேஷமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்குது. என்ன விசேஷம் சார், நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் நாங்கள் இங்கே அவஸ்தைப்பட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு விஷயம், வேலையில் மாற்றம் ஏற்படும். உங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைச்சு கொடுக்கும். சனி 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. ராகு 10ஆம் இடத்துலேருந்து வெளியில் போக போகிறாரு வர மே 19ஆம் தேதியிலேருந்து. இதனால் உங்களுக்கு பாக்கிய ராகுவும் சரி, தசம சனியும் சரி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். சொந்த வீடு வாங்கிறது, வீட்டுக்கு வேறு இடத்துலேருந்து சொந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, குடும்பத்தோட ஒற்றுமை ஏற்படுறது, தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் வியாதி க்யூர் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுறது. இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். திருமண யோகம் கைகூடும். எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. சரி சார், இதெல்லாம் சொல்கிறீங்க, நான் ஏற்கனவே என் மனைவி கூட கல்யாணம் பண்ணிட்டு அவஸ்தைப்பட்டுட்ருக்கேன், சண்டை போட்டுட்ருக்கேன், ஒன்றா பிறந்த வீட்டுக்கு கோச்சுட்டு பேகை தூக்கின்னு போய்ட்றா சார் அப்படின்னு சொல்கிறவாளுக்கெல்லாம் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளார உங்களுக்கு ஒரு பெரிய தனலாபம் ஏற்படும். எதிரிகளற்ற வாழ்க்கை அமையும். ஆனால் அதுக்கப்புறம், அதாவது டிசம்பருக்கு அப்புறம் ஆரம்பித்து அடுத்த ஜூன் மாதத்துக்குள்ளார உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சங்கடம் ஏற்படும்.
ஏன்னா ஜென்ம குரு காராகிரக வாசத்தை ஏற்படுத்துவார். இந்த ஜென்ம குருங்கிறவர் வந்து உங்களை வந்து ஒரு 4 செவத்துக்குள்ளே, காராகிரக வாசம்னா உடனே எல்லாம் நினச்சிப்போம் நம்மளை ஜெயிலில் போட்டுருவாரா அப்படின்னு. அப்படி கிடையாது. குருவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தப்பு பண்ணினீங்கன்னா தண்டனையை கொடுப்பார். ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து நேரடியாக தண்டனை, குரு வந்து மறைமுகமாக தண்டனை கொடுக்கும். அதனால் மறைமுகம் எப்போ கொடுப்பாருன்னா அடுத்த வருஷம், அதாவது 2026 பிப்ரவரி மாதம் குரு வக்கர நிவர்த்தி அடைவார். அந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுக்கப்புறம், அதாவது உங்களுடைய ராசிக்குள்ளே வந்து வக்கர நிவர்த்தி அடைவார். 2ஆம் இடம் போயிட்டு திருப்பி உங்கள் ராசிக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு அங்கே வக்கரகதியிலிருந்து பிப்ரவரி மாதம்தான் வக்கர நிவர்த்தி அடைவார். அந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து ஜூன் 2026க்குள்ளார ஆரோக்கியத்தில் சிறு சங்கடத்தை ஏற்படுத்தி உங்களை 4 செவத்துக்குள்ளார ஒரு பெட்டில் படுக்க வைப்பார். ஒன்றா வண்டியில் போகும்போது அடிபடுறதுக்கோ, இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே நடந்தாலோ, இல்லை வெளியில் போனாலோ கால் ஸ்லிப்பாகி விழறதுக்கோ ஏதாவது இந்த மாதிரி நடக்கும். அதாவது 4 செவத்துக்குள்ளே யூ ஹாவ் டு பி பெட் ரிட்டன் அப்படிங்கிற மாதிரி. இது உடனே உயிருக்கு பயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, குரு சாதகமாக இருக்கார். ஜென்ம குரு கெடுதலை தரமாட்டார். உங்களுக்கு சில ரெஸ்ட்டை கொடுப்பாரு, சில விஷயத்தை மாற்றி அமைச்சு கொடுப்பாரு. இதனால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக நற்பலன்கள் ஏற்படும். இதில் இன்னொரு நல்ல விஷயம், இந்த புதன், இந்த குரு உங்கள் ராசிக்குள்ளே வரார். மிதுன ராசிக்குள்ளே வந்துட்டு 5ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது குழந்தைகள் உருவாகிறதுக்குண்டான யோகம், படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்துகிட்டு அதை படிக்க முடியலையா, அதை பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கீங்களா, அதை மீண்டும் தொடர்ச்சியாக செய்து அதை வெற்றி வாகை சூடுவதற்குண்டான, வெற்றி மாலை சூடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைந்திடும். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான ஃபண்டிங் பொசிஷன் எங்கே கிடைக்கும்? இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் கடன் யார்கிட்ட கேட்டாலும் 10 ரூபா கடன் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான். நீங்கள் உடனே திட்டுவீங்க, ஆமாம் போயா நீ பாட்டுக்கு சொல்லிடுற, எங்களுக்கு எவனும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறான். நான் எத்தனை லாஸ்ட் 1 இயர் 2 வருஷமாக கடனுக்காக அலைஞ்சு தெரிஞ்சு தான் மிச்சம், என்னமோ 11ஆம் இடத்துல இருந்தப்போ அப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் இந்த வருஷம் உங்களை தேடி வரும் அந்த ஃபண்டிங் பண்ணக்கூடிய ஆள், அந்த ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய ஆள். இல்லையா, உங்களுடைய நண்பர்களே உதவி செய்து, உங்களுடைய நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்து பேங்க்கில் வந்து உங்களுக்காக பேசுவாங்க. இந்த பையன், இந்த நபர் என்னுடைய நண்பர், இவருக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன், இவருக்கு நான் ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன், ஒழுங்கு மரியாதை எனக்கு பேங்க்கில் லோன் ரிலீஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் எனக்கே கூட என்னோடய நண்பர் பண்ணி கொடுத்தாரு இந்த மாதிரி ஜென்மகுரு வரும்போது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் தேடி வருது. சரி சார், மிதுன ராசியில் பிறந்தவாளுக்கு உத்தியோகத்தை பற்றி சொன்னீங்க, வியாபாரம் மற்றும் தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் சூப்பராக இருக்கும். அமோகம்னா அமோகம், அது சாதாரணமாக சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும், குழந்தைகள் வம்சவிருத்தி ஏற்படும், குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணாலும் சரி, எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி, கலைத்துறை நண்பர்கள், இப்படி எல்லா கேட்டகரியிலையும் ஒரு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், கலைத்துறை நண்பர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், ஏன் குடும்பத் தலைவிகளுக்கு இந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் புதிய உறவுகள் வரும். இந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய நாட்களாக இந்த குரு பயிற்சி இருக்கும். அதாவது 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகின்ற அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். அதுவும் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஒரு பெரிய பதவி காத்துருக்கு. பெரிய பதவின்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. கவர்மெண்ட்டே உங்களுக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் தகுதி இருந்ததுன்னா அரசியலில் நீங்கள் பெரிய ஆளாக வரத்துக்கு கூட யோகம் இருக்குது. ஏன், நம்மளுடைய பாரத பிரதமரை உங்களை அழைத்து தன்னுடன் வைத்து கொள்வதற்குண்டான யோகம் இருக்கும். தன்னுடைய பதவியில் உங்களை வந்து தயார்படுத்துறதுக்கு, அதாவது உங்களுக்கு அந்த அளவுக்கு யோகம் இருக்குன்னு சொல்கிறேன். ஆனால் இது எல்லாம் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அந்த அரசியலில் ஜெயிக்க முடியுங்கிற இடம் இருந்தால் மட்டும்தான். உடனே வந்து நீங்கள் மெசேஜ் கமெண்ட் போடுவீங்க, ஆமாம் நீ சொல்லி எனக்கு நடக்கலை. நடந்தவங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இல்லைன்னு யாரும் சொல்லவும் முடியாது. எத்தனையோ பேர் நடந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கும் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் அந்த பலன் இருந்ததுன்னா கண்டிப்பாக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். அதே சமயம் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் பெரிய வியாபார முயற்சியில் வெற்றி அடைவீர்கள்.
வியாபாரத்தில் ஒரு பெரிய முயற்சி மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவலில் கடல் கடந்து போய் நிறுவனத்துக்கு உண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு எக்ஸாம்பிள், அடுத்தவங்களுக்கு முன்னுதாரணமாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சரி சார், என் குழந்தைங்க நல்லா படிப்பாங்களே சார், நான் வந்து மிதுன ராசி, என் பையன் வந்து வேறு ஏதோ ராசி, படிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னா, இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு தங்களுடைய குழந்தைகளை சமாதானப்படுத்தி தட்டி கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கு ஒரு சான்ஸ் வருது இந்த வருஷம் முழுவதுமே. இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. 2025 மேலேருந்து 25 அக்டோபருக்குள்ளே ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 25 டிசம்பர் விட்டுட்டு 26 ஜனவரியிலேருந்து பிப்ரவரியிலேருந்து ஆரம்பித்தா 26 ஜூன் வரைக்கும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த 2 சான்ஸையும் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதற்கும் அவங்களுடைய படிப்பில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்குது. சார், நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன், ஃபோட்டோகிராஃபராக இருக்கேன், இல்லை வெட்டிங் ஃபோட்டோகிராஃபரியாக இருக்கேன், வெட்டிங் வீடியோ ஷூட் எடுத்து கொடுக்குறேன், நான் வந்து கலைத்துறையில் இருக்கேன், எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குமா சார்னா கண்டிப்பாக. ஏன்னா உங்களுக்கு ராசிநாதன் புதனுக்கு நண்பன் சனி, அவர் 10ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அங்கே இருந்த ராகு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் மே மாதத்தில், மே 19ஆம் தேதியிலேருந்து. ஸோ இதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கும், தந்தையுடைய பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏகோபித்த வளர்ச்சியை தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த 2025-26 இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. சரி சார், எங்களுக்கு பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 80 to 85% நற்பலன்கள் தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைந்திடும். சரி சார், எங்களுக்கு பரிகாரம் ஏதாவது உண்டா? நாங்கள் நல்லபடியாக இருக்கணும், கணவன் மனைவி ஒத்துமை இருக்கணும், நண்பர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், 7ஆம் வீட்டு அதிபதி உச்சமடைகிறதுனால எனக்கு பணபலம் அதிகரிக்கும், நல்ல பார்ட்னர்ஸ் அமையும், அதனால் எனக்கு நல்ல பார்ட்னர்ஸ் அமைவாங்களா அப்படின்னு கேட்குறவாளுக்கெல்லாம் என்ன பரிகாரம்னு கேட்டேன்னா, அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. முடிஞ்சவங்க தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, ஒரு தடவை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் சந்நிதிக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சமமான பங்களிப்பை தரக்கூடிய நண்பர்கள் அமைகின்ற ஆண்டாக இந்த குரு பயிற்சி அமைந்து கொடுக்கும். கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சிங்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு பயமாக இருக்குது சார் அப்படின்னா பயப்படாதீங்க. என்ன உங்களுக்கு உண்டான விஷயம்னா, நிறைய செலவாகும், கடன் ஜாஸ்தி ஆகுங்க. இந்த கடன் ஜாஸ்தி ஆகிறதுனால சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. கடனை வாங்கி சுப செலவு பண்ணுவீங்க, சுப செலவு பண்ணுறதுக்காக கடன் வாங்குவீங்க, உங்களுடைய தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்காக செலவுகள் ஏற்படும். இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். லாபஸ்தானத்திலேருந்து யோகாதிபதியான குரு லாபஸ்தானத்திலேருந்து விரயஸ்தானத்துக்கு வராரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடனை அதிகப்படுத்தக்கூடிய யோகம் ஏற்படும். சார், இப்போ தான் சார் ஒரு கஷ்டம் முடிஞ்சது, அஷ்டம சனி முடிஞ்சது, அடுத்த கஷ்டத்தை சொல்கிறீங்களே கடன் ஜாஸ்தி ஆகணும். இது கடன் வாங்கிறதுனால தப்பு கிடையாதுங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பாட்டு தான், வாலு போச்சு கத்தி வந்தது டும் 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 அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி உங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு விரய குரு வந்திருக்காரு. இதனால் என்ன பலன் அப்படின்னா, இத்தனை நாளாக நீங்கள் வாங்குகிற கடன் வந்து உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கே செலவு சரியாக இருந்தது, குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஆனால் இது அஷ்டம சனி முடிஞ்செடுத்து உங்களுக்கு பாக்கிய சனி வந்து உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, குருவும் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. பல விதத்திலும் உங்களுக்கு லோன் மழை பொழியக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க, நல்லது சொல்வீங்கன்னு பார்த்தா எப்படி சொல்கிறீங்க? நல்லது தாங்க இது. ஆக்சுவலாக உங்களுக்கு இப்போ நிறைய பேர் பண உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. இத்தனை நாளாக உதவி செஞ்சது வேறு. அஷ்டம சனி இருந்த வரைக்கும் உங்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு நீங்கள் பல் தேய்க்கிறதுக்கு ப்ரெஷ்ஷு வாங்குறதுலேருந்து, பல் தேய்க்கிறதுக்கு டூத்பேஸ்ட் வாங்குறதுலேருந்து அடுத்தவனை நம்பி இருந்தீங்க. ஆனால் இப்போது உங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் மோடில் இருக்க போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய யோகம் ஏற்படும். ஏன்னா குரு பார்க்கறது எங்கே எல்லாம் அப்படின்னா 4, 6, 8 ஆகிய 3 இடங்களை. இந்த 4ஆம் இடம்ங்கிறது வந்து சுகஸ்தானம், உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள், தங்க நகை வாங்குவது. சில பேர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு கயிறில் வந்து ஒரு ருத்ராட்சத்தை போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி வந்த உடனே அந்த கயிறில் இருக்கிற ருத்ராட்சத்தை எடுத்து தங்கத்தில் செஞ்சு போட்டுப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா
தாயாருக்கு உண்டான செலவுகள் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நீங்கள் தாயாருக்கு நகைகள் வாங்கி போடுவது, உங்கள் மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்கறது, உங்கள் மனைவியை தங்கத்தாலேயே ஜொலிக்க வைக்கிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்க போகிறது. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு சொந்த வீடு அமையும், பலருக்கு கடல் கடந்து பயணிக்கும் யோகம் ஏற்படும். இதில் உங்களுக்கு யோகாதிபதி, அதாவது யோகாதிபதினா 9ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான், உங்களுக்கு யோகாதிபதி கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2 கிரகங்கள், ஒன்று செவ்வாய், மற்றொன்று குரு. இந்த 2 பேருமே இந்த வருஷம் உங்களுக்கு செலவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. இந்த செலவு எப்படி கொடுப்பாங்கன்னா, உங்களுக்கு திருமண செலவாக கொடுப்பாங்க, குழந்தை பாக்கியம் ஏற்படுத்துகின்ற செலவு, அதே சமயம் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை, பூர்வீக சொத்துலேருந்து பங்கு கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வழக்கு சார்ந்த விஷயங்கள். நீங்கள் ஏதாவது அரசியல் துறை சார்ந்த ஒரு அரசியல் கட்சியில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த அரசியல் கட்சியில் பதவியை கொடுத்து உங்களுக்கு செலவை ஏற்படுத்துவாங்க. இந்த பதவி கொடுக்கறதுனால நீங்கள் முதலீடு பண்ணணும்ல, பிகாஸ் இப்போ அரசியலே பிஸ்னஸாக எடுத்து நீங்கள் முதலீடு பண்ணணும். உங்களுக்கு உங்களுடைய வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தணும். இந்த சூழ்நிலை 2026 பிரதிபலிக்கணும். ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது 8ஆம் இடத்தை பார்க்க போகிறார். 8ஆம் இடம் எதிரிகள் ஸ்தானம், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. ராசிக்குள்ளே வரதுனால குழந்தை பாக்கியம் ஏற்படுதல், தந்தைக்கு நல்ல விஷயங்கள், தந்தையுடைய வளர்ச்சி ஏற்படுதல். உங்கள் அப்பா பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காரு, உங்கள் அப்பா சொந்தமாக தொழில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்காரு, இதில் ஒரு ஏற்றத்தை கொடுப்பாரு. உங்கள் அப்பா கிட்டேருந்து ஒரு கணிசமான பணம் உங்களுக்கு உதவியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதத்துக்குள்ளார உங்கள் வீட்டில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த ஆண் குழந்தைகள் தங்களுடைய வம்சத்தை விருத்தி செய்யறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், கடகராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள், இந்த 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருந்தது, இப்போ 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை, 4ஆம் இடத்துக்கு குரு பார்வை. வேலை விஷயமாக மட்டும் இல்லை, மேல் படிப்புக்காக நீங்கள் கடல் கடந்து பயணிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்களா, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, மெல்பர்ன் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம், சிட்னியில் இருக்க பெர்த் யூனிவர்சிட்டி, அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் சைடில் ஜெர்மன் கம்பெனிஸ், ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ், யூகேல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான படிப்புக்கு உண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் கடல் கடந்து போகிறதுக்கு அவங்களே ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்க. இந்த ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதுனால உங்களுக்கு கடன் சுமை இருக்கும். அது எதுக்காகனா போக்குவரத்து, ட்ராவல், உங்களுக்கு உண்டான அந்த அத்தியாவசிய பொருட்கள், ஆக்சசரிஸ் வாங்குறது, இதுக்கெல்லாம் தான் செலவாகுமே தவிர படிக்கிறதுக்கு உண்டான செலவு உங்களுக்கு வாய்ப்புகள் குறைவு. நீங்கள் வியாபாரம் பண்ணணும், வியாபாரத்துக்கு முதலீடு பண்ணுறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்பொழுது உங்களுடைய நண்பர்களின் உதவியை கொண்டோ இல்லை தந்தையின் உதவியை கொண்டோ உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற குரு பெயர்ச்சியாக இந்த பெயர்ச்சி இருக்கும். இந்த குருவானவர் உங்களுக்கு யோகாதிபதி, அதனால் நல்லது மட்டும்தான் தருவார். விரயஸ்தானத்துக்கு போய் மறைஞ்சா கூட உங்களுக்கு நல்லது கொடுப்பாரு. கடனை கொடுத்து வியாபாரத்தை உயர்த்துவார், கடனை கொடுத்து சொந்த வீடு வாங்க வைப்பார், கடனை கொடுத்து எதிரிகளை அடக்கு ஆழ்வதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார். 9ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதன் காரணமாக உங்களுக்கு தந்தைக்காக சில சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் வயசானவங்க இருக்காங்க, அப்பாவோட அப்பா இருக்கார், அப்பாவோட தாத்தா இருக்கார், அவருக்கு 100 வயசு தாண்ட போகிறதுனா அந்த 100 வயசுக்கு உண்டான பூர்ணாபிஷேக செலவு அதை நீங்கள் எடுத்து பண்ணுங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவாங்க. குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் இந்த குலதெய்வ கோயில் இருக்கும்ல, அந்த கோயிலை புனரமைக்கிறதுக்கு உண்டான செலவில் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பரிகாரமாக இருக்கும். இந்த பரிகாரத்தை தவிர மற்ற சில பரிகாரமும் இருக்குது. இதில் இந்த பரிகாரம் பண்ணுறதுனால என்ன பலன்னா, எதிரிகளின் பலம் குறையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த குரு பகவான் இந்த வருஷ கடைசியில், அதாவது குரு பயிற்சியுடைய செகண்ட் ஹாஃப்னு சொல்லலாம், 2026 பிப்ரவரியிலேருந்து 26 ஜூனுக்குள்ளார உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு பயணிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துவார். வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். இன்ஃபேக்ட் உங்களுக்கு புதிய வேலையை அமைத்து கொடுத்து அதன் மூலமாக கௌரவத்தை உயர்த்துவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த 12ஆம் இட குருங்கிறது செலவுகளை கொடுத்தாலும் குடும்பத்தில் சில லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு.
குடும்ப உறுப்பினர்கள், குடும்ப அங்கத்தினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமையை தந்து அதன் மூலமாக செலவுகளை ஏற்படுத்துவார். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க. அந்த ஏற்கனவே குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பார். இப்போது உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனைவியோடையோ இல்லை உங்கள் கணவரோடையோ சேர்ந்து நீங்கள் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைச்சு கொடுத்து இதன் மூலமாக குடும்பத்தில் ஒற்றுமையை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கலான்னு பார்த்தப்போ 75% உங்களுக்கு. ஏன்னா அஷ்டமசனி முடிஞ்சதே ஒரு பெரிய விஷயம், அது ஒரு 80%, இது ஒரு 75%. உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி தரக்கூடிய கண்ணா லட்டு திங்காசியா, 2 லட்டு திங்காசியா, உங்களுக்கு 2 லட்டு தைரியமாக சாப்பிடுங்க, வெற்றியை தேடுங்கள். உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி, அதாவது வள்ளியும் தெய்வானையும் சேர்ந்து இருக்கக்கூடிய முருகனை வணங்க வேண்டும். தனியாக இருக்கிற முருகனையோ இல்லை வள்ளியோடு இருக்கிற முருகனையோ இல்லை தேவசேனாவோடு இருக்கக்கூடிய முருகனையோ இல்லை பாலதண்டாயுதமானி அதாவது பாலமுருகனையோ வணங்கக்கூடாது. நீங்கள் வணங்க வேண்டியது தம்பதி சமேதராக, இந்த பக்கம் வள்ளி இந்த பக்கம் தேவசேனா, தெய்வானை, இவங்க 2 பேர்த்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போவுமே சுபம் இருக்கும். அதற்கு துணையாக இந்த வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியோட நீங்கள் சுப்பிரமணிய புஜங்கத்தை படித்து வாருங்கள். எதிரிகளற்ற வாழ்க்கை அமைந்து வளர்ச்சி மட்டுமே இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி அமைந்திடும். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்குண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு உங்கள் தசமஸ்தானத்தில் இருக்கிற குரு லாபஸ்தானத்துக்கு வராரு. இதனால் அவருடைய பார்வை பலம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஏன்னா 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கார். உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு ஏதாவது வியாதி இருக்குது, அவர் உடம்பு முடியாமல் படுத்திருக்காரு, இல்லை உடம்புக்கு ஏதாவது வியாதி இருக்குது, தீராத மருத்துவ செலவுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் இருந்ததுன்னா முதல் விஷயம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய மனைவி இல்லாட்டி கணவர், உங்களுடைய பார்ட்னர்ஸ், உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்கள் நண்பர்கள், இவர்களுக்கெல்லாம் உங்களால் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. நல்ல விஷயம் என்ன? ஆரோக்கியத்தில் முன்னேற்றம், அவர்களுக்கு பண உதவி செய்வீர்கள், அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்வீர்கள். இது மட்டும் இல்லைங்க, 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம், வெற்றி ஸ்தானம். இந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா உங்களுக்கு தொட்டது வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். நீங்கள் எது மேலே கை வச்சாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு கேஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் வழக்கறிஞர் கேஸ் எடுத்து வாதாடணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் பேர் நீங்கள் அதில் அந்த கேஸில் நுழைக்கிறீங்க, உங்களை நுழைச்சிக்கிறீங்கன்னு சொன்னோடனே எதிரில் இருக்கிறவன் பயப்படுவான். ஆகா இந்த ஆள் வந்துட்டான்டா, நமக்கு நேரம் சரியில்லை, நம்ம இதில் ஜெயிக்கிறது கஷ்டம்தான், சரி இருந்தாலும் நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நபர்கள் உங்களுக்கு வியாபாரத்தில் பேருதவியாக இருப்பார்கள். பெருத்த லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் புதுசாக வியாபாரம் துவக்கலாம், வியாபாரத்தில் ஒரு புதிய ட்ரெண்டை க்ரியேட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் இந்த மால்ஸ் க்ரியேட் பண்ணுறது, மால் க்ரியேட் திறக்கிறது, உங்களுடைய வியாபாரத்தை ஒரு பொட்டி கடையாக வச்சுருக்கீங்க, ஒரு பங்கு கடை வச்சுருங்க சார், நான் அதை பெருசு பண்ணலான்னு நினச்சேன் சார் அப்படின்னா உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டு உங்களுடைய கனவை நினைவாக மாற்றுவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம், குடும்ப வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன்னா குடும்பத்துக்கு 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம், அதாவது 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடம் குடும்பத்தில் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். எதிரிகள் அடங்கி இருக்கக்கூடிய ஆண்டு. எதிரிகளுக்கு இந்த வருடம் கொஞ்சம் கவனம், அவங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் கிடைக்க, அவங்கள வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவர்களை வெற்றி கொண்டு உங்களுக்கு வெற்றியை தேடுவது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் நீங்கள் காரணமாக இருப்பீங்க. ஒரு விஷயம் இருக்குது, மற்ற தெய்வம்லாம் எப்படின்னா ஒரு எதிரியை சம்ஹாரம் பண்ணுறதுன்னா அழிக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் முருகப்பெருமான் எப்படி பண்ணுவார்னா அவங்கள மனம் திருந்தி அவர்களையும் தன்னோடு ஐக்கியப்படுத்தி கொள்வார். இதுதான் முருகனுக்கு உண்டான வித்தியாசம். அந்த முருகன் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பதன் காரணமாக நீங்களும் எதிரிகளையும் மன்னித்து அவர்களையும் உங்களுடன் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி எடுப்பீங்க. வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த இளம் தம்பதிகளுக்கு மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாள் ஆகிடுத்து சார், ஒரு 5-6 வருஷம் ஆகிடுத்து, ஒரு 10 வருஷம் ஆகிடுத்து, எனக்கு 23 வயசில் கல்யாணம், எனக்கு இப்போ 34 வயசு ஆகிடுத்து, 35 வயசு ஆகிடுத்து,
எனக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது வந்து சித்திக்கவே இல்லை சார், நான் என்ன பண்ணட்டும், எங்கள் வீட்டில் வந்து அவமானப்படுத்துகிறாங்க, எங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் என்னை அவமானப்படுத்துகிறாங்க, இதுக்கெல்லாம் ஏதாவது தீர்வு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை சனியும் பார்க்குறாரு. மருத்துவ ரீதியாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும். பொதுவாக 5ஆம் இடத்தை சனி பார்த்தா தத்துபுத்திர யோகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதே 5ஆம் இடத்துக்கு சனியின் பார்வை எதிரி வீட்டிலேருந்து சனி பார்க்கறதுனால அந்த தத்துபுத்திர யோகம் சொந்த புத்திர யோகமாக மாறி உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுடைய உழைப்புக்குண்டான ஊதியம் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தும். நீங்கள் பேசுகிற வார்த்தை வந்து எதிரிகளுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து குடும்பத்தில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அந்த சலசலப்பு, அதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் அது வந்து தீர்வை கொடுக்கும். அந்த பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கீங்க. இதனால் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய நற்செய்திகள் வரும். அதாவது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு பெருமிதம் கொள்ள, அதாவது கர்வம், நான் தான், என்னால் தான் இப்படி நடந்தது அப்படின்ட்டு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் செயல்படக்கூடிய செயல்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு நற்செய்தியை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு விமோசனம் தரக்கூடிய வகையில் இருக்குது. சரி, உங்கள் உடன்பிறப்புகள் இத்தனை நாளாக உங்களுக்கு எதுவும் கண்டுக்காமல் இருந்தாங்க, உங்களை பார்க்கவே இல்லை, இவங்க எதுக்கு நான் போய் பார்க்கணும், அண்ணனாவது அக்காவது அப்படின்ட்டு இருந்தவங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு தேடி வர்றதுன்னா, உங்களுக்கு சொத்து எழுதி வைக்கிறது என்ன, உங்களுக்கு சொத்தில் ஒரு பங்கு கொடுக்குறேன்னு சொல்கிறது என்ன, திடீர்னு கேஷாக கொண்டு வந்து கொடுப்பாங்க. அம்மா நான் உனக்கு நிறையா கொடுக்கணும், இருந்தாலும் என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குன்னு பணமாக கொடுப்பாங்க. அவசரப்பட்டு நம்பாதீங்க. அதே சமயம் பூர்வீக சொத்து விஷயமா பங்காளிகளுக்குள்ள சண்டை அப்படின்னா உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து உங்களுடைய பங்காளிகள் எல்லாம், நீங்கள் உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, உங்கள் அண்ணன் தம்பிக்கு தான் அங்கே சம்மந்தம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பெண்ணாக இருப்பீங்க, எங்கள் அண்ணனுக்கு என்ன வந்தது எனக்கு என்ன வந்ததுன்னு நீங்கள் இருக்க மாட்டீங்க. நீங்கள் 10 பேர் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல மத்தியஸ்தம் பேசி எல்லாருக்கும் சொத்து கரெக்டாக பிரிக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீர்கள். இதனால் உங்களுக்கு மரியாதைகள் உயரும். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம், தொழில் ரீதியாக வருமானத்தை பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். ஏன்னா தசமஸ்தானத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு சனி பெயர்ச்சியாகி தசமஸ்தானத்தை சனி பார்க்குறாரு, எங்களுக்கு வேலை இல்லாமல் போகுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு வேலை போகாது. என்னென்னா நீங்கள் கௌரவமாக ஒரு இடத்துல வக்காத்தை வச்சு உங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் வேலையே செய்யாமல் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 11ஆம் இடத்திற்கு லாபஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அதனால் உங்களுக்கு பெருமிதம் ஏற்படுகின்ற ஆண்டாக, பெருமைகள் ஏற்படுகின்ற ஆண்டாக, மரியாதை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம், வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்வது, உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தி ஆகிறது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகளுக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். உடன்பிறப்புகள் உங்ககிட்ட அவ்வளவு பாசமாக இருப்பாங்க. இத்தனை நாளாக எங்கள் அண்ணனா இப்படி இருந்தான் அப்படின்னு கேட்குற அளவுக்கு அப்படி பாசமாக இருப்பாங்க. அவங்க மனசில் இருக்கிற கோபத்தை வெளிப்படுத்தாமல் அவங்க மனசில் இருக்கிற பாசத்தை வெளிப்படுத்துவாங்க. இது உங்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க, நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு புதிய நபர் உங்களை தேடி வருவார். நல்ல மனுஷனாக இருப்பார், நல்ல ஒரு ஆன்மீகத்தில் பெரிய ஆளாக, அவங்க மனசில் எந்த விதமான விகல்பமும் இல்லாமல் உங்களுக்கு உதவி செய்யணும், ஐயோ இந்த பையன் பாவம் இவனுக்கு ஏதாவது உதவி செய்யணும், இவங்க குடும்பத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணணுன்ட்டு உங்களுக்காக வந்து உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நல்ல விதமாக நடக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அதனால் உங்களுக்கு 85% குரு பயிற்சி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அது என்ன சார் 85%? ஆனால் சனி பயிற்சியில் 65 தானே சொன்னீங்க, 60லேருந்து 75க்குள்ளே தான் சொன்னீங்க, மேக்சிமமே 75க்கு மேலே தரலை அப்படின்னா, சனி அஷ்டம சனியாக இருந்தாலும் குரு குருவாக இருக்கார். அதனால் தொட்டது துலங்கக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமைந்திடும். இதுக்கு பரிகாரம் என்ன சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டேன்னா, சிம்பிளான ஒரே ஒரு விஷயந்தான், சோமாஸ்கந்தர் வழிபாடு. சோமாஸ்கந்தர்னா என்ன அப்படின்னு கேட்டால், சிவன் பார்வதி இந்த 2 சன்னதிக்கு நடுவில் முருகன் இருக்கணும். இந்த மாதிரி கோயில் அமைப்பு எங்கே இருந்தாலும் சரி, இப்போ வந்து சீர்காழி பக்கத்தில் மாயவரம் பக்கத்தில்
வைத்தீஸ்வரன் கோயில்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஆதி காலத்து கோயில். அந்த இடத்துல ஒரு மரம் வந்து கிட்டத்தட்ட 5 லட்சம் வருஷம் ஓல்டுன்னு அந்த இடத்துல இதே போட்டிருக்காங்க, போர்டே இருக்குது. அந்த கோயிலில் போயிட்டு அங்கே வந்து சுவாமி சன்னதி இருக்குது. அதாவது வைத்தீஸ்வரநாதர், தையல் நாயகின்ற 2 சன்னதி இருக்கும். அது 2க்கும் நடுவில் முத்துக்குமார சுவாமின்னு இருக்கார். அந்த இடத்துக்கு அந்த தெய்வத்துக்கு வந்து அவர் பேர் என்ன, சிவபெருமானுக்கு வந்து வைத்தீஸ்வரன்னு பேர். வைத்தியத்துக்கு, அதாவது மெடிசினல் இண்டஸ்ட்ரிக்கு அவர் தான் தலைவர், மெடிக்கலுக்கு அவர் தான் தலைவர். அந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க. குரு பகவான் உங்களுக்கு அனைத்து யோகத்தையும் கொடுத்து சங்கடங்களை நிவர்த்தி செய்து சந்தோஷத்தை அதிகப்படுத்தி மன நிம்மதியை தருவார் அந்த சர்வேஸ்வரன். கன்னிராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குரு பெயர்ச்சியானது 2025 குரு பெயர்ச்சியானது பதவி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க, பதவி மாற்றமா, இப்போ எங்களுக்கு பதவி பறிபோகுமா அப்படின்னா கிடையாது. குரு என்றைக்குமே நல்லது தான் பண்ணுவார். ஆனால் சனியும் நல்லது பண்ணுவார். ஆனால் அனுபவத்தை கொடுத்துட்டு சனி நல்லது பண்ணுவார். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சனி 7ஆம் இடத்துக்கு வரதுனாலையும் ராகு 6ஆம் இடத்துக்கு வரதுனாலையும் உங்கள் பேரில் சில அபாண்டமான குற்றச்சாட்டுகள் வந்ததுனால அதனால் அந்த இடத்த விட்டு நீங்கள் விலகுவீங்க. ஸோ இதனால் உங்களுக்கு பதவி ஏற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். சார் நல்லது சொல்லிட்டீங்க சார், ஏதோ உங்கள் வாயிலேருந்து நல்லது வந்துடுது அப்படின்னா நல்லது மட்டும்தான் சார் வரும். அதை நம்ம எடுத்துக்கிற விதம் தான் இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், உனக்கு அறிவு இல்லை அப்படின்னு சொல்கிறதும் ஒன்று தான், உனக்கு அறிவு இருந்திருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறதும் ஒன்று தான். ஆனால் நம்ம எடுத்துக்கிற விதம் தான். முதல் வார்த்தை அப்படிங்கிறது வந்து உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் அதுதான் உண்மை. ஆனால் 2வது வார்த்தை உங்களை ஹர்ட் பண்ணாது, ஆனால் அது பொய். இன்றைக்கி பொய் தான் நம்ம மக்கள் வந்து விரும்புகிறாங்க. நான் பொய் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை, எனக்கு பொய் சொல்லணுங்கிற அவசியமும் கிடையாது. உடனே வந்து நீங்கள் யூடியூப்பில் வந்து நிறையா சம்பாதிக்கிறீங்க. யூடியூப்பில் எவனும் சம்பாதிக்க முடியாது. யூடியூப்பில் கொடுத்தா மட்டும்தான், எந்த இடத்துலையுமே வாழ்க்கை முழுவதும் கொடுத்தால் மட்டுமே தான் திரும்பி கிடைக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கும். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நிறையா கொடுங்க. பதவிக்கு நீங்கள் உழையுங்கள். நீங்கள் உழைப்பை தந்தால் உங்களுக்கு பதவியை கொடுக்கும், உங்களுக்கு மரியாதையை கொடுக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. 10ஆம் இடத்துலேருந்து 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு பண வரவு ஏற்படும். தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் அமைக்கலாம். நீங்கள் சொந்தமாக தொழில் அமைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தொழிலுக்கு உண்டான பண உதவியை கிடைக்கக்கூடிய வகையில் பேங்க் லோன், மார்ட்கேஜ் லோன், ப்ராப்பர்ட்டி லோன் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சொந்த வீடு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த குழந்தைகளுக்காக, அதாவது திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண்களுக்கு, உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்களுடைய வாரிசுகளுக்காக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைகளுடைய திருமண செலவுக்காக நீங்கள் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நீங்கள் கடன் வாங்குகிற மாதிரியும் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை வருது. உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது, மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனை இருக்குன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். சரி சார், எங்களுக்கு இவ்வளவு நல்லது சொல்கிறீங்களே, என்னமோ நல்லது இருக்கிற மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் தான் சப்தம சனி கண்டகச்சனி கெடுதல்னு சொல்கிறீங்களே சார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். சார், அந்த நபர்கள் யார் உங்களுக்கு கெடுதல் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டேருந்து உங்களை காப்பாற்றுறதே உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தான். உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன், உங்கள் அக்கா, தங்கச்சி, தம்பி, இவங்க மாமா, பெரியப்பா, சித்தப்பா, இவங்க தான் உங்களை காப்பாற்ற போகிறாங்க. இவங்க குடும்பத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அந்த குடும்பத்தினுடைய பேச்சை நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்டால் கேட்க மாட்டேங்கிறீங்க. தவறான நபர்களின் தொடர்பை நம்பி நீங்கள் சில தவறுகள் பண்ணலாம். அந்த தவறுகளை காப்பாற்றுறது, அந்த தவறுகளை தடுக்கிறது யாருன்னு கேட்டால் குடும்ப உறுப்பினர்கள் தான். அதுதான் இந்த சூக்ஷ்மம் உங்களுக்கு. இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்ன கிடைக்கும் இந்த குரு பயிற்சியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 10ல் குரு பதவி ஏற்றம், பதவி மாற்றம். சில பேருக்கு வெளியூருக்கு வேலைக்கு போகலாம், சில பேருக்கு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ வேலையில் இருப்பீங்க, குடும்பத்தோடு சேர்றதுக்கு கூட வீட்டுக்கு வரலாம். இல்லாட்டி உங்கள் கணவன் மனைவி உறவில் ஏதாவது ஒரு சிக்கல் இருந்ததுன்னா அந்த சிக்கல் மூலமாக நீங்கள் வேலை விஷயமாக வெளிநாட்டுக்கு போவீங்க. அதாவது யூ ஹாவ் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப்னு நினச்சிக்கிட்டு. ஆனால் அந்த ப்ரூவிங் வேலை வந்து இங்கேருந்தே பண்ணணும். அதே சமயம் உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான ஃபண்டிங் சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிந்த ஒரு நபர் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி
அவருடைய குரு பயிற்சி அவருக்கு வந்து 10ஆம் இடத்துக்கு வந்தபோது அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு வந்து அவருடைய நண்பர்கள் மூலமாக பண உதவி கிடைத்து ஃபண்டிங் சப்போர்ட் கிடைக்கிறதுனால அவருடைய பிஸ்னஸை ஒரு பெரிய லெவலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணி இன்றைக்கி ஆல் ஓவர் பேன் இண்டியா பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காரு. ஸோ இந்த 2025 குரு பயிற்சிங்கிறது கன்னி ராசிக்கு ஏகோபித்த வளர்ச்சியை தரும். இது அக்டோபர் மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் அடுத்த பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் தான் 2026. அந்த இன்பிட்வீன் டைம் இருக்குது பாருங்கள், அக்டோபர் 2025 டு டிசம்பர் 2025. இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். பதவி கிடைக்கும், மரியாதை கிடைக்கும், செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சுகங்கள் அதிகரிக்கும், வாழ்க்கை துணையின் வளர்ச்சி அமோகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கை துணை உங்களை விட உங்களை முந்திட்டு போய் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது உங்கள் லாபஸ்தானத்திலேருந்து சனியின் 9ஆம் பார்வை, உங்களுடைய 7ஆம் இடத்தில் இருக்கிற குருவின் 9ஆம் பார்வை 7ஆம் இடத்தில் இருக்கிற சனிக்கு கிடைக்கிறதுனால எந்த நபர் உங்களை கெடுத்தாரோ, உங்களை வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்தினாரோ அதே நபர் உங்களுக்கு உதவி செஞ்சு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில். சில பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்களுக்கு பார்ட்னராக இருக்கேன், உன்னை பிஸ்னஸ் அப்படி தூக்கி விடுறேன், உன் பிஸ்னஸை வந்து நான் ஆல் ஓவர் இந்தியா கொண்டு போகிறேன், பேன் இண்டியா கொண்டு போகிறேன், ஆல் ஓவர் வேர்ல்டு நம்ம பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெட்டியே செலவு பண்ணியிருப்பார். உங்களுடைய பணத்தில் தின்னு கொழுத்திருப்பார். ஆனால் இப்போ இந்த வருஷம், அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளார அதே நபர் உங்களிடம் மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு உழைத்து தேயக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். அதே சமயம் தொழில் ஸ்திரத்தன்மை ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். உங்களுக்கு தொழில் ஸ்திரம், உங்களுடைய பிஸ்னஸ் ஸ்திரத்தன்மை ஏற்படும். நீங்கள் ப்ரொஃபஷனல் அட்வொகேட் இல்லை டாக்டர்ஸ் இல்லை வந்து குவாசி மெடிக்கல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஸ்திரத்தன்மை ஏற்படும். நீங்கள் வந்து லேப் வச்சுருக்கேன் சார், அந்த லேபில் எனக்கு ஏதாவது பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியுமான்னா உங்களுடைய பிஸ்னஸ் யூ வில் கெட் அன் அக்ரிமெண்ட் சைன்டு வித் சம் அதர் கம்பெனிஸ். நீங்கள் வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவீங்க. என்ன ஒருத்தர் கீழே வேலை பண்ணணும், தப்பு கிடையாது, வேலை பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு பணம் வந்தால் போதுமே. பணம் வந்ததுன்னா நீங்கள் தைரியமாக இருக்கலாம். தவறான நபர்களை விடுத்து நல்ல நண்பர்களை செலக்ட் பண்ணக்கூடிய ஆண்டாக இருக்கும். சரி, படிக்கிற குழந்தைங்க எப்படி இருக்குது சார் அப்படின்னா, மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்கள், நான் வேலைக்கு போனால் எங்கள் வீட்டில் சம்பாத்தியம் ஜாஸ்தி ஆகும் சார், நான் வேலைக்கு போனேன்னா எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் பேர்டன் குறையும் சார், நான் வேலைக்கு போனால் எங்கள் அம்மாவுக்கு பேர்டன் குறையும் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இருக்கும். சரி, படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி சார் இருக்கும்? நல்லா படிப்பாங்களா? என் பொண்ணு ஒழுங்காக படிக்குமா? என் பையன் ஒழுங்காக படிக்குமா? நான் கன்னி ராசி, என் பொண்ணு வந்து மகர ராசி, ஒழுங்காக படிக்குமானா கண்டிப்பாக படிக்கும். ஏன்னா 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை. குழந்தைகளுக்காக சுப செலவுகள், படிக்கின்ற குழந்தைகளுக்காக சுப செலவுகள், படிப்பில் மாற்றம் ஏற்படும். இந்த படிப்பில் மாற்றம்னா எதனாலன்னா நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் நேர்மையாக படித்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருந்த மனப்பிரச்சனைகள், பணப்பிரச்சனைகள், மன வேற்றுமைகள் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சி கொடுக்கும். ஸோ கன்னிராசிக்கு சனி கொடுக்கக்கூடிய கெடுதலை குரு பகவான் நல்ல பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார். அக்டோபர் மாதம் வரைக்கும் நல்லா இருக்குது, அக்டோபருக்கு மேலேயும் நல்லா இருக்குது, மறுபடியும் மார்ச்லேருந்து அடுத்த 2026 ஜூன் வரைக்கும் நல்லா தான் இருக்குது. அதனால் கெடுதல்கள் இல்லாத ஆண்டாக இருக்கும். சரி, எங்களுக்கு எவ்வளோ சார் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் கொடுக்கறது வந்து 75% தான். ஏன் சார் மீதி 25 உங்கள் அப்பா வீட்டு சொத்தாக போச்சு அப்படின்னு கேட்க தோணும். ஏன் இந்த 25 நான் குறைக்கிறேன் அப்படின்னா, சனி 7ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த 7ஆம் இடத்து சனி புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்தி உங்களை செம்மைப்படுத்துவார். உங்கள் ஜாதகம் சரியில்லை, உங்களுக்கு தசாபுக்தி சரியில்லைன்னா தவறான நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்களை ஏற்படுத்துவார்கள். குடும்பத்திலேயே உறவுகளுக்குள்ளேயே உங்களுக்கு பகைமை பாராட்டுவார்கள். அதே சமயம் உங்களுக்கு உண்டான பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னா, குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதாவது குரு பகவான் 2 இடத்துல இருப்பார். நவ கிரகத்தில் வடக்கு நோக்கி ஒரு குரு இருப்பார், மற்றொன்று சிவபெருமானுடைய கோஷ்டத்தில் வந்து கோஷ்ட தேவதையாக தட்சிணாமூர்த்தி தென்முக கடவுளாக இருப்பார். நீங்கள் தென்முக கடவுளை வணங்க வேண்டும். நீங்கள் தென்முக கடவுளை நீங்கள் வடக்கு நோக்கி நின்றுண்டு, வடக்கு நோக்கி அதாவது நார்த்தை ஃபேஸ் பண்ணி அந்த கடவுள் வந்து தெற்கு நோக்கி உக்காந்துருப்பார், சவுத்து நோக்கி. அந்த இடத்துல நின்றுண்டு அவருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி வாருங்கள்.
குருவின் பரிபூர்ண அருள், அதாவது நவக்கிரக குரு மட்டும் இல்லை, சிவபெருமானையே குருவாக ஏற்று உங்களுக்கு அனைத்து விதமான பரிபூர்ண அருளையும் கொடுத்து அந்த சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்குண்டான அமைப்பை நல்கிடுவார் அந்த சர்வேஸ்வரனான தட்சிணாமூர்த்தி. துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு பணபலத்தை கொடுத்தது போல தைரியத்தையும் மனோதிடத்தையும் தரக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது 2024-25 குரு பெயர்ச்சி உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தி குடும்பத்தில் நல்ல வருமானத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதிரிகளற்ற வாழ்க்கையை தந்து அதே சமயம் சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு தங்க நகை சேர்க்கையும் ஏற்படுத்தினார். இப்போ அந்த குருவானவர் உங்களுடைய 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். அதாவது 9ஆம் இடம்ங்கிறது வந்து பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால அதுக்கு அடுத்தது தசமஸ்தானத்துக்கும் பயிற்சி ஆகிறார். இந்த 9 மற்றும் 10ஆம் இடங்களில் பயிற்சி ஆகிறதுனால உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரக்கூடிய வகையில் இருக்கும். ஸ்டேட்டஸ் உயரும், வியாபார உத்தியோக மேன்மை, பதவி உயர்வு, செல்வாக்கு அதிகரித்தல், புதிய பதவிகள் தேடி வருவது, குழந்தைகளால் மன நிம்மதி, உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இப்போ தரக்கூடிய வகையில் இருக்கார். நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். இத்தனை நாளாக உங்கள் குடும்பத்தில் நீங்கள் என்ன பேசினாலும் வாக்குவாதம் தான் நடந்திருக்கும் கடந்த ஒரு 1.5 வருஷமாக. ஆனால் இப்போ அந்த 1.5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியானது இன்னொரு நல்ல விஷயத்தையும் கொடுக்க போகிறது. உங்களுடைய வியாபார திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். வியாபார திறமை இத்தனை நாளாக நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு உழைச்சிருப்பீங்க. இப்போ இந்த 2025 நீங்கள் சொந்தமாக வியாபாரம் துவக்கிறது, சொந்தமாக வந்து டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அதாவது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட எந்த தொழில் வியாபாரம் பண்ணாலும் உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படும். 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்கள் வீட்டில் குழந்தை பிராப்தி ஏற்படுகின்ற ஆண்டு. அதாவது ஒன்றா உங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண வயசு, திருமணமாகி கொஞ்ச நாளாக இருந்ததுன்னா, இல்லை எனக்கு ஒரு 10-15 வருஷம் ஆகிடுது சார்னா அது கூட உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். இல்லாட்டி உங்கள் வீட்டில் உங்களுடைய மைத்துனர், நாத்தனார் இப்படி யாருக்காவது உங்களுடைய உதவியை கொண்டு, உங்களுடைய உதவினா உங்களுடைய மேற்பார்வையில் அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உடன்பிறப்புகள் மட்டுமல்லாமல் பங்காளிகளுக்குள்ளும் உங்கள் பேரில் மரியாதை ஒட்டுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து, உங்களுடைய தாத்தாவோட சொத்து, கொள்ளு தாத்தா சொத்து, ஏன் 7 தலைமுறைக்கு முன்னாடி 5 தலைமுறைக்கு முன்னாடி வந்து கிராமத்தில் வந்து அந்த காலத்தில் பட்டை எழுதி கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டய சொத்து உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். எங்கேருந்தோ யாரோ ஒருத்தர் வந்து, சார் இதுதான் எங்கள் வீட்டில் எனக்கு வம்சம் கிடையாது, விருத்தி கிடையாது, எனக்கு குழந்தைங்க கிடையாது, இதுதான் வந்து நம்ம கொள்ளு தாத்தா, எங்கள் தாத்தாவும் உங்கள் கொள்ளு தாத்தாவும் அண்ணன் தம்பி, இந்த பட்டையை உங்களுக்கு யூஸ் ஆகுமா பாருங்கள், அந்த சொத்தை நீங்கள் எடுத்துக்க முடியுமா பாருங்கள் அப்படின்ட்டு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமாக 50 ஏக்கர், 100 ஏக்கர், 1000 ஏக்கர்னு அந்த இடத்துல நிலம் இருக்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு பங்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்படணும், கஷ்டப்படணும். அந்த கஷ்டத்துக்கும் அந்த பிரயத்தனத்துக்கும் பலன் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசில் நிம்மதி தரக்கூடிய ஆண்டு. உடன் பிறந்தவர்கள், உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்கன்னா, குறிப்பாக அண்ணன் இருந்தான்னா, இத்தனை நாளாக அவனுக்கு திருமணம் ஆகாமல் இருந்ததுன்னா இந்த வருஷம் உங்களுடைய முனைப்பை காட்டி அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்களும் திருமண வயதினராக இருந்தால் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. மனசுக்கு பிடிச்சவங்களை சந்தித்து அவங்கக்கிட்ட உங்கள் மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்துவீர்கள். இதற்கு சனியும் குருவும் 2 உதவிகரமாக இருப்பார்கள். நீண்ட நாளைக்கு பிறகு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது சொத்து சேர்க்கைன்னா உடனே என்ன நினச்சிக்கிறோம், நான் வீடு வாங்குகிறேன், இல்லை நிலம் வாங்குகிறேன், இல்லை வீட்டில் வந்து ஒரு போர்ஷன் எடுத்து கட்டுறேன், அது மட்டும் கிடையாது. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வேணும். நீங்கள் வந்து ஒரு மியூசிஷியன், உங்களுக்கு வந்து இத்தனை நாளாக ஒரு சாதாரண கீபோர்ட்லேயோ இல்லை ஹார்மோனியத்தில் வாசிச்சிருப்பீங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் அதிகரித்து திடீர்னு ஒரு பெரிய சைஸ் கீபோர்டு வாங்கிறது, இல்லை ஒரு பெரிய சைஸ் பியானோ வாங்கிறது, இந்த மாதிரி உங்களுடைய தேவைக்காக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் முதலீடு பண்ணுறது கூட அதுவும் வளர்ச்சி தான், அதுவும் ஸ்திர சொத்துக்கள் சேர்க்கை தான். அதே சமயம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது உங்களுடைய கலைத்துறை சார்ந்த வேலை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கலைத்துறை சார்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு புதிய பரிணாமத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும்.
உங்ககிட்ட ஆக்டிங் ஸ்கில்ஸ் இத்தனை நாள் இருக்காது, ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் நடிகர் திலக ரேஜுக்கு நீங்கள் நடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். உலகநாயகன் அளவுக்கு நீங்கள் நடிக்கக்கூடிய வகையில் இருக்கும். அடுத்த உலகநாயகன் உங்களுக்கு பேர் வாங்கக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ இந்த 2025, 26ங்கிறது வந்து ஒரு டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடக்கக்கூடிய ஆண்டுகளாக இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிட்வீன் 2025 மேலேருந்து அக்டோபர் வரைக்கும் சுமாராக இருக்கும். அக்டோபர்லேருந்து டிசம்பருக்குள்ளார ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும், பெரிய வளர்ச்சி இருக்கும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் உங்கள் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனிலேயே திடீர்னு நீ பணம்லாம் கொடுக்க வேணாம்பா, நீ என்னோட ஒர்க்கிங் பார்ட்னராக இரு, இல்லை ஒர்க்கிங் டைரக்டராக இரு, நீ வந்து ஆப்ரேஷன்ஸ் டைரக்டராக இருந்துக்கோ, ஆப்ரேஷன்ஸை ஃபுல்லாக பார்த்துக்கோ அப்படின்னு பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது டிசம்பர்லேருந்து அடுத்த ஜூன் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனப்பிராப்தி, தனலாபம், ஃபாரின் போகக்கூடிய ட்ராவல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக பல நன்மைகள் ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, எங்கே போனாலும் சரி, உங்களை பார்க்குற விதமே ஒரு தனித்தன்மையாக இருக்கும். இத்தனை நாளாக வந்து ஏதோ வந்துட்டாயா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போது இவர் வரமாட்டாரான்னு ஏங்குவாங்க தெரியுமா, அந்த ஏக்கத்தை நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சார் நான் அரசியலில் இருக்கேன், எனக்கு ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் நீங்கள் ஒரு விஷயத்தில் மட்டும் எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் தொட்டது துலங்குங்கிறதுனால சில பேர் உங்களை சுற்றி ஜால்ரா அடிக்கிறதுக்குனே வருவாங்க, ஆமாஞ்சாமி போடுறதுக்குனே. அதாவது இந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, பணக்காரனுக்கு பின்னாடி 10 பேர், பைத்தியக்காரன் பின்னாடி 10 பேருன்னு. நீங்கள் பணக்காரனா பைத்தியக்காரனாங்கிறது உங்கள் கூட இருக்கிறவங்களை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். கூட இருக்கிறவங்க எல்லாம் நீங்கள் சொல்கிறதுக்கு ஆமாஞ்சாமி ஆமாஞ்சாமி, நீ சொல்கிறது கரெக்டு சாமி, அங்கே பாரு வெள்ளைப்புறா பறக்குது, ஆமாம் வெள்ளைப்புறா 2 பறக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறவனை நம்பவே நம்பாதீங்க. இடித்துரைப்பான் தோழன்னு ஒரு தருப்பான் பாருங்க, டேய் நீ பண்ணுறது தப்புடா, நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கல, நீ பண்ணினா இந்த மாதிரி பண்ணினா நான் உங்களோட சப்போர்ட் பண்ண மாட்டேன், அவனை கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பன் இருக்கிறவன் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்பேற்பட்ட நண்பன் உங்களுக்கு அமைச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா 7ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 6ஆம் இடத்துக்கு சனி பயிற்சியாக இருக்காரு. இந்த இடத்துலேருந்து 6ஆம் இடத்துலேருந்து ராகுவும் வெளியில் போக போகிறாரு. கேது வந்து உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வராரு. அதனால் இந்த ராகு கேதுங்கிறவர் கூட இந்த வருஷம் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்க போகிறாரு. வியாபாரம், உடன்பிறப்புகள், கலைத்துறை நண்பர்கள், ஆன்மீக நாட்டம், ஆன்மீக பேச்சாளர்கள், இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி அமைந்திடக்கூடிய வகையில் இருக்குது. இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு 95%, அதாவது அதிகமான பர்சன்டேஜ் லாபத்தை தரக்கூடிய பலன்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. டாப் மோஸ்ட் சூப்பர் டூப்பர் ராசிகளில் நீங்கள் 2வது இடத்துல இருக்கீங்க, ஈக்குவலன் டு ரிஷபராசி. இந்த ஆண்டு உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு அது மேலும் வலுப்படும். சனியும் குருவும் சாதகமாக இருக்காங்க, பின் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதுனால நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ராமர் பட்டாபிஷேகம். அதாவது ராமர் எப்படி உட்காந்துருக்கணும்னா தனியாக உட்காரக்கூடாது, லக்ஷ்மணனோட இருக்கக்கூடாது. ராமர், சீதா தேவி, பக்கத்தில் இந்த பக்கம் பரதன், இந்த பக்கம் சத்ருகுணன், 2 பேரும் சாமரம் வீசணும். இந்த பக்கத்தில் வந்து லக்ஷ்மணன் வந்து வில்லேந்து நிற்கணும், பாதத்தில் வந்து ஆஞ்சநேயர் உட்கார்ந்து இருக்கணும். இந்த மாதிரி அமைப்புள்ள படத்தை வாங்கி வீட்டில் வைத்து பூஜை செய்து வாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு அதிலெல்லாம் பழக்க நம்பிக்கை இல்லை சார், படத்தை பார்த்து என்ன சார் அப்படின்னா, ராமாயணத்தை இந்த மாதம் முதல், அதாவது மே மாதம் முதல் அடுத்த மே மாதம் வரை மாதம் அதை ஏதாவது ஒரு நாள் வச்சுக்கோங்க, ஒரு வியாழக்கிழமையோ ஒரு சனிக்கிழமையோ, 7 மாதத்தில் முடிக்கிறேன் இல்லை 7 வாரத்தில் முடிக்கிறேன்னு கணக்கு வச்சுட்டு படிச்சுட்டு வாங்க. அப்படி கணக்கெல்லாம் வைக்கல, டெய்லி படிச்சுட்டு வரேன் சார், எத்தனை தடவை முடியுதோ அத்தனை தடவையும் படிக்கிறேன் சார்னு பண்ணிங்கன்னா அதை விட பேர் உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. ராமாயணத்தை படித்து வாருங்கள். குறிப்பாக அதில் சுந்தரகாண்டத்தையும் சேர்த்து படிப்பது சிறப்பை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் ஏற்படுத்தும். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்றம் தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். நல்லது சொன்னீங்க சார், நீங்கள் உங்கள் வாயிலேருந்து நல்லதே வராது, நீங்களே சொல்லிட்டீங்களே, அப்போ கண்டிப்பாக எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் அப்படின்னு யோசிக்கிறீங்கள. இந்த பயிற்சியானது, குரு பயிற்சியானது உங்களுக்கு எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுதல், எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்களிலிருந்து விடுபடுதல், குடும்பத்தில் ஒற்றுமை, குடும்பத்தில் வாக்குவன்மை ஏற்படும், உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கிறது,
சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஆண்டு. குழந்தைகளுக்கான செலவுகள், திருமண செலவுகள், சொத்து சேர்க்கை போன்ற செலவுகள், தாயாரின் ஆரோக்கியத்தில் செலவுகள், இப்படி எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த வருஷத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2025 குரு பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு உண்டான ஸ்பெஷல் என்ன சார்? அது ஒரே வார்த்தையில் சொல்லுங்கன்னா, வருமானம் அதிகரித்தல். வருமானம் அதிகரித்தல் மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபாரின் ட்ராவல் டூர் போயிட்டு வருவீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். இத்தனை நாளாக உங்கள் மனைவி எங்கேயோ இருப்பாங்க, வேறு ஒரு ஊரில் இருப்பாங்க, நீங்கள் ஒரு ஊரில் இருப்பீங்க, இல்லை 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசிக்காமல் இருப்பீங்க. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு பாசம் வரும் பாருங்கள் 2 பேர்த்துக்கும். நீங்கள் பாசமழையாக பொழிவீங்க, அவங்க அதுக்கு மேலே பாசமழையாக பொழிஞ்சு என்னோட கணவர் தான் நல்லவர் அப்படின்னு பேசுவாங்க. உங்கள் வீட்டுக்காரராக இருந்தாருன்னா என்னோட மனைவி மாதிரி தங்கம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த குரு பயிற்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது. அதிகமான பர்சன்டேஜ் உள்ள ராசியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அடுத்தது நீங்கள் தாங்க. இந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய அவமரியாதைகளுக்கு உண்டான பதிலடி தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். குரு பயிற்சி உங்கள் 8ஆம் இடத்துக்கு குரு வராரு. அஷ்டமஸ்தானத்துக்கு சனி வந்தார்னா வேலையை கெடுப்பார். ஆனால் குரு வந்தார்னா கடல் கடந்து போக வைப்பார், தான தர்மம் பண்ண வைப்பார். உங்களுக்கு வர பணம் 10 ரூபான்னா அதில் 8 ரூபா தான தர்மம் பண்ண வைப்பார். இந்த 8 ரூபா இஸ் எ முதலீடு. நீங்கள் 8 ரூபா தான தர்மம் கொடுத்தீங்கன்னா 800 ரூபா உங்களுக்கு திரும்பி வரும். ஸோ இதுவே ஒரு முதலீடு. இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அ பிஸ்னஸ். எல்லாமே பிஸ்னஸ் தான். இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் எல்லாமே பிஸ்னஸ் தான். உங்களுடைய அந்த குருவின் பார்வை எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய 12ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் பார்வையை கொடுக்கறதுனால உங்களுக்கு சுகங்கள் தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். சுகங்கள் அதிகரிக்கும். நீங்கள் நகைகள் வாங்குவீங்க, வண்டி வாகன சேர்க்கை. நீங்கள் தனியாக சம்பாதிச்சு உங்கள் வீட்டுக்கார் வாங்கி கொடுக்கல, உங்கள் மனைவி வாங்கி கொடுக்கல, மாமனார் வாங்கி கொடுக்கல, நீங்கள் சம்பாதிச்சு வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பதவி உயர்வை தரக்கூடிய வகையில் நீங்கள் உங்களை ஃபாரினுக்கு அனுப்புவார். நீங்கள் இத்தனை நாளாக ஒரு சின்ன கம்பெனியில் இந்தியாலேயோ சென்னையிலையோ இல்லை பெங்களூர்லேயோ இல்லை பூனேலையோ ஹைதராபாத்லேயோ ஒரு சின்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, ஒரு ஸ்டார்ட் அப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கும் நீங்கள் படித்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஆனால் உங்கள் அந்த கம்பெனியில் உங்களோட அந்த பாஸ் உங்களுக்கு நண்பர், அதனால் உங்களுக்கு வேலை கொடுத்துருப்பாரு. அதே சமயம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்கள்லாம் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இருக்கிறவங்க வேலை நிமித்தமாக ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவராக இருந்தால் இப்பொழுது அமோகமான பலன்கள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி ஆகிறாரு. அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் உச்சஸ்தானத்தை அடைகிறார். உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. பாக்கிய குரு உங்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளையும் தந்து செல்வாக்கை உயர்த்தக்கூடிய வகையில் இருப்பார். செல்வாக்குன்னா சாதாரண செல்வாக்கு இல்லை. நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அதில் நம்பர் 1 பொசிஷன். இப்போ லேட்டஸ்ட் அஸ்யூம் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலில் யார் டாப்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்மளுடைய சீஃப் மினிஸ்டர் அவராக இருப்பார், இல்லாட்டி எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் அந்த பொசிஷன் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரைம் மினிஸ்டரே இல்லை பிரசிடெண்ட்டே கூப்பிட்டு உங்களை அட்வைஸ் கேட்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் டாப் லெவலில் வரக்கூடிய யோகம் இருக்குது. நீங்கள் சப்போஸ் யூஆர் அன் யூடியூபர், நீங்கள் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்குற அளவுக்கு பல யூடியூபர்ஸ் உங்களை தேடி வருவாங்க. யூ வில் பிகம் அன் இன்ஃப்ளூயன்சர், யூ வில் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். அந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும். சரி சார், இதெல்லாம் ஓகே, நான் என்னோடய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், என் பிஸ்னஸ் வளருமா வளராதா? இதுதான் என்னோடய கேள்வி. சும்மா இந்த கதையெல்லாம் வேணாம். எனக்கு நரேந்திர மோடி கூப்பிடுவார், இல்லை ஸ்டாலின் கூப்பிடுவார், எனக்கு அதெல்லாம் அவங்களாம் கூப்பிட்டு பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒரு இது சொல்கிற மாதிரி, இந்த காட்டுக்குள்ளே போனால் எப்படி தப்பிக்கணும்னு சொல்கிற மாதிரி, நான் ஏன்டா காட்டுக்குள்ளே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி, நான் ஏன்டா அரசியலுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது மளிகை கடை வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது டியூஷன் சென்டர் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதாவது இன்ஸ்டியூட் நடத்துகிறீங்கன்னா இதில் நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. நீங்கள் பெரிய ஆளாக வர்றது எப்படின்னா, உங்களுக்கு பணப்புழக்கம் இத்தனை நாளாக இருந்தது மாதிரி ஒரு 100 மடங்கு அதிகரிக்கும். இத்தனை நாளாக உங்களுக்கு மாதம் 10,000 ரூபா வந்துட்டுருக்கு. இப்போ அது 100 மடங்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது மாதம் 1 லட்ச ரூபா. இது உங்களுக்கு பெருமிதத்தை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அவமானத்திற்கு காரணமானவர்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய
அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது. பதவி உயர்வு, பதவி ஏற்றம், செல்வாக்கு அதிகரித்தல், சுக அதிகரிப்பு, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு இருக்குது. ஆனால் அதுக்கு பரிகாரமும் அதே மகாலட்சுமி தான். எதுக்கு சார் மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும்போது எதுக்குன்னா, என்றைக்குமே மகாலட்சுமியை வழிபட்டுகிட்டே இருக்கணும். கொஞ்சம் விட்டுட்டு அவள் வேறு எங்கேயாவது போயிடுவோம். அதனால் உங்களுக்கு அதை அதிகப்படுத்துறதுக்கு தான் நான் வழிபாடு சொல்ல போகிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் குரு வந்திருக்கிறதுனால எதிரியோட இடத்துல போய் அமர்ந்து கொண்டு 2ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவார். கடந்த ஒரு வருஷம் உங்களுக்கு பணப்புழக்கமே இல்லை, வருமானம் இல்லை, ஏதோ இருக்குது, அதாவது தேவையான அளவுக்கு வந்துட்டுருக்கு, கடன் வாங்க வச்சுருக்காரு. ஆனால் இப்போது கடனை அடைப்பீங்க. கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் சொந்தமாக இடம் வாங்குவீங்க, சொந்தமாக பிஸ்னஸ் நடத்துவீங்க, சொந்தமாக பிஸ்னஸில் முதலீடு பண்ணுவீங்க. இத்தனை நாளாக அடுத்தவன்ட்டையோ உங்கள் மனைவிகிட்டையோ மனைவியோட நகை அடமானம் வச்சு வாங்கிட்டு இருந்தீங்க. இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கடனை அடைப்பீங்க. கடன் அடைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நகை அடமானத்தில் மீட்டெடுப்பீங்க. இதை தவிர இது கூட அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் என்ன நான் கொடுத்த நகை தானே திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் மனைவிக்கு ஒரு இன்னொரு 10 பவுன், இப்போ பவுன் 60,000 ரூபா போயின்னு இருக்குன்னா அது 1 லட்ச ரூபா போனால் கூட நீங்கள் 10 இல்லை 50 பவுன் கூட வாங்குறதுக்கு யோகம் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் தட் யுவர் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ். உங்களுடைய பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும், கணவன் மனைவி உறவில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது வாழ்க்கை துணைங்கிறவர் 7ஆம் இடத்தை வச்சு சொல்லலாம். 7ஆம் இடத்துக்கு 9ஆம் இடம்ங்கிறது உங்களுடைய 3ஆம் இடம். அந்த 3ஆம் இடத்திற்கு இந்த வருஷ கடைசியில் குரு பார்வை வரதுனால உங்களுடைய வாழ்க்கை துணையின் பெற்றோர், குறிப்பாக தந்தைக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த தந்தை மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். ஸோ இந்த 2025 குரு பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு உண்டான பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜ் அதை சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஹையஸ்ட் பர்சன்டேஜ் ஆஃப் 95%. 95% அதிகமான பலன்கள் பெறக்கூடிய ராசிகளில் நம்பர் 3rd பொசிஷனில் இருக்கிறது நீங்கள். இதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சரி சார், பரிகாரம் ஏதாவது சொல்லுங்கள் சார், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயார்னா பெருமாளுடைய மனைவி. அதாவது விஷ்ணு கோயிலில் தாயார் சன்னதி இருக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த தாயார் சன்னதியில் வெள்ளிக்கிழமை காலையில் போயிட்டு நீங்கள் என்ன மாலை சாத்தணும் அப்படின்னா, தாமரைப்பூ மாலை இல்லாட்டி துளசி மாலை, இதை சாற்றி வழிபடுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் உங்கள் வீட்டில் பால் பாயசம், பால் அன்னம், அதாவது வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஸ்வீட் எதுவாக இருந்தாலும் சரி, அதை செஞ்சு விநியோகம் பண்ணுங்கள். நிறைய விநியோகம் பண்ணுங்கள். நீங்கள் பால் பாயசத்தையோ இல்லை வெண்பொங்கலையோ கொடுக்க 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 உங்கள் வீட்டில் அப்படி பணம் தாரையாக கொட்டும். பணம் பொழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் படித்து வாருங்கள். மகாலட்சுமியின் பரிபூர்ண அருள் கட்டி சந்தோஷம் மட்டுமே உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு குரு பயிற்சி இருக்கும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள். இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த சில மாதங்கள் பார்த்திங்கன்னா, அதாவது 2024 மே மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடனுக்காக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்துக்காக செலவுகள் ஏற்படுற வாய்ப்புகள்லாம் இருந்தது. அதாவது ஆரோக்கிய நிவர்த்திக்காக. இது எதனால் அப்படின்னு கேட்டேன்னா, 6ஆம் இடத்துல ராசிநாதன் குரு அமைந்ததுனால. ஆனால் இப்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சார், இப்போ போன வருஷமும் இதே தான் சொன்னீங்க, எங்களுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு. அப்படி கிடையாது. போன வருஷம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகமும் அமைப்பை தரக்கூடிய வகையில் இருந்தால் மட்டும்தான் ஜெயிச்சிருக்க முடியும். கடன் பிரச்சனைகள், உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் கிடைத்து, கடன் உதவிகள் கிடைத்து தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருந்தது. இந்த வருஷம் அந்த கடன் பிரச்சனை எல்லாம் முடிவடைந்து வருமானத்தை தந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கார் குரு பகவான். இப்போ இந்த குரு பயிற்சியானது 7ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடம் களத்திரஸ்தானத்துக்கு ராசிநாதன் வருவதன் மூலமாக பெரிய மனிதர்களின் பார்வை உங்கள் மீது படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. நல்ல நண்பர்களின் பார்வை உங்ககிட்ட வரும். கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் ஒரு 8-10 வருஷத்துக்கு முன்னாடி, 2015, 12, 11, 2010 உங்களை விட்டு விலகி போனாங்கள்ல சில நண்பர்கள், அந்த நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். 2002
கிட்டத்தட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி காணா போயிருப்பாங்க சில பேர் நண்பர்கள். சங்காத்தமே வானான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. உன்னை பிடிக்கலப்பா, நீ தப்பு பண்ணிட்ட, அதனால் எனக்கு உங்களோட சகவாசமே வேணான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவர்களெல்லாம் உங்களை தேடி வந்து தொடர்பு கொண்டு இமெயில் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு உங்களோட நட்பு பாராட்டக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டம் இப்பொழுது. நல்ல நண்பர்கள் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால செல்வாக்கு அதிகரிக்கும், பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். பெருமிதம்னா சாதாரண பெருமிதம் இல்லை, உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுடைய பெருமை உலகளவுக்கு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்க, குறிப்பாக சைதாப்பேட்டில் இருக்கீங்க. நான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். உடனே சைதாப்பேட்டில் இருக்கிற தனுசு ராசிக்காரங்களாம் சண்டைக்கு வராதிங்க, எங்களுக்கு அது மாதிரி நடக்கலன்ட்டு. நீங்கள் சைதாப்பேட்லேயோ இருக்கீங்களா, கோட்டூர்புரத்துலையோ இருக்கீங்க, உங்களை பற்றின ஒரு நல்ல விஷயம் ஆன்லைனில் பிரபலமாகும். உங்களுக்கு அமெரிக்காவிலேருந்துலாம் ஃபாலோவர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்கா, லண்டன், சவுதி அரேபியா, இப்படி பல பேர் உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க. நீங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் பெரிய ஆளாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்கள் உங்களுக்கு தேடி வருவார்கள். சத்சங்கம் அமையும். சத்சங்கம் அமையிறதுனா நல்ல நண்பர்கள் அமைவார்கள். சத்சங்கம்னா நல்ல விஷயத்துக்கு ஒரு கூட்டு சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தலைமை பொறுப்பு நீங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கும், காரிய வெற்றி ஏற்படும், இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் தம்பி தங்கைகள்லாம் உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு உதவியை செய்வாங்க, பண உதவி செய்வாங்க, உங்களுக்கு மாரல் சப்போர்ட் இருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். இத்தனை நாளாக உங்களுக்கு உங்கள் அண்ணனுக்கும் பேச்சுவார்த்தையே இருந்திருக்காது. மூத்த சகோதரன்னா அண்ணனுக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தையே இல்லை, நான் எதுக்கு அவங்க கூட பேசணும், அவனை பெரிய இவனான்ட்டு நீங்கள் இத்தனை நாள் சண்டை போட்டுட்ருப்பீங்க. இப்போ உங்கள் அண்ணனே தேடி வீட்டுக்கு வருவார். ஏதோ ஒரு படத்தில் வந்து ஒரு சீனியர் நடிகர், இப்போ சீனியர் நடிகர், அவர் பசங்களாம் நடிக்க வந்துட்டாங்க, அவரும் ஒரு நாயகனும் சேர்ந்து நடிப்பாங்க. அந்த இடத்துல வந்து அவர் தேடி வர நண்பனை தேடி வருவார். அது மாதிரி உங்களை தேடி உங்கள் அண்ணன் வந்து கதவு தட்டுவார். உங்கள் அண்ணன் வந்திருக்கண்டா, நம்ம இத்தனை நாளாக பிரிஞ்சுட்டு இருந்துட்டோம், இப்போ நம்ம சேர்ந்துருப்போம், உனக்கு அண்ணனா எனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறேன், எனக்கு பங்கு வேண்டாம், உனக்கு நான் சொத்தை கொடுத்துட்றேன், நீயா பார்த்து ஏதாவது கொடுன்னு உங்ககிட்ட நட்பு பாராட்டி உறவு பாராட்டி வருவார்கள். அதை உதாசீனப்படுத்தாதீர்கள். அதே சமயம் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவர் இல்லாட்டி நீங்கள் பதவி ஏதாவது எதிர்பார்க்குறீங்க, உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, இந்த ப்ரமோஷன் இந்த வருஷம் கிடைக்கும். மே மாதத்துலேருந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். இதில் மே மாதத்துலேருந்து அக்டோபருக்குள்ளே பதவி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த அக்டோபர் மாதம் குரு வந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் இடமாற்றத்தை சந்திப்பீர்கள். இந்த இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து சொந்த ஊருக்கு போகிறது, சொந்த நாட்டுக்கு திரும்பி போகிறது. இதில் குருவின் பார்வை எங்கேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் இடத்துலேருந்து 5ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கடல் கடந்த பயணத்தின் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய, குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது ஷார்ட் நோட்டீஸில் நீங்கள் ஃபாரின் போவீங்க. செப்டம்பர் மாதம் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சார் நீங்கள் இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் வந்து அந்த யூஎஸ் ஆன்சைட்டில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, போகிறீங்களா, ஒரு 2 இயர்ஸ், நீங்கள் கடன்னு கிளம்புவீங்க. அடிச்சு பிடிச்சுன்னு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அக்டோபர் ஃபஸ்ட் வீக்கில் அங்கே போய் இறங்கிடுவாங்க. அடுத்த ஒரு மாதம் நவம்பர் மாத கடைசிக்குள்ளார நீங்கள் திரும்பி இந்தியா வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 6 மாதத்துக்குள்ளார குடும்பத்தையும் சேர்த்து கூட்டிகிட்டு போகக்கூடிய யோகம் ஏற்படும். ஸோ இதன் மூலமாக குடும்பத்தோடு ஃபாரின் போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நீங்கள் கேட்கலாம், சில பேர் ஃபாரினில் இருக்கிறவங்க கேட்குறாங்க எங்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் நீங்கள் எப்போவுமே வந்து இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க, எங்களுக்கு நாங்கள் வந்து மலேசியாவில் இருக்கோம், இல்லை ஆஸ்திரேலியாவில் இருக்கோம், இல்லை ஃபிலிப்பீன்ஸில் இருக்கோம், இல்லை வட்டி ஃப்ரான்ஸில் ஜெர்மனியில் இருக்கோம், எங்களுக்கு ஏதாவது சொல்ல மாட்டீங்கன்னா, உங்களுக்கும் அதே பலன் தான். உங்களுக்கு இது வந்து பலன் குரு பயிற்சிங்கிறனால உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பலன் இந்தியாவில் இருக்கிற ஒருத்தனுக்கு பலன்லாம் கிடையாது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 900 கோடி 850 கோடி மக்களுக்கும் இந்த குரு பயிற்சி சாதகமாக தான் இருக்கும். நீங்கள் அதை பார்த்தா உங்களுக்கு பலன் தெரியும். நீங்கள் என்ன ராசின்னு தெரியாமல் இருந்தால் கூட
தன்னுடைய கடமையில் குரு தவற மாட்டார். அதனால் உங்களுக்கு இந்த 2025-26 குரு பயிற்சியானது நல்ல நண்பர்கள், கடல் கடந்த தொடர்புகள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ராஜெக்ட் இல்லாட்டி ஏதாவது ஒரு தீசிஸ் எழுதியிருக்கீங்கன்னா, அந்த தீசிஸ் ஃபாரினில் இருக்கக்கூடிய நபர் பார்த்துட்டு அந்த யூனிவர்சிட்டியில் உங்களை படிக்கிறதுக்கோ உங்களை வேலை செய்கிறதுக்கோ கூப்பிடுவார். இதன் மூலமாக உங்களுக்கு கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஸோ இந்த 2025 மற்றும் 26ங்கிறது வந்து தனுசு ராசிக்கு பெரிய பெரிய மாற்றங்களை தரக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் உங்களுக்கு சில பர்சன்டேஜ் குறைவு தான். என்னன்னு கேட்டோம்னா 85% தான் உங்களுக்கு. ஏன் சார் எங்களுக்கு 85% நல்லது தான் சொல்லியிருக்கேன், ஏன் 95% 90%லாம் கொடுக்கல அப்படின்னா, 4ஆம் இடத்துல சனி வந்துட்டார். 4ஆம் இடத்துல சனி வந்ததுனால உங்களுக்கு ஒரு சின்ன தடுமாற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படும். இது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு நீங்கள் ஃபாரின் போவேல, அந்த சமயத்தில் உடம்பில் ஒரு சின்ன தொய்வு வந்து ஒரு வியாதி வந்து அதுக்கு தீர்வு கிடைக்கும். அந்த சமயத்தில் திரும்பி இந்தியா ஓடி வருவேடு. அதனால் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் யூகேல இருக்கேன்னா அப்படி ஓகே. நீங்கள் இந்தியாவில் இருக்கேன்னா அந்த சமயத்தில் நீங்கள் ஃபாரின், அதாவது இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துக்கு குடும்பத்தை விட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான். இதன் மூலமாக உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். சனி உங்களுக்கு ஆரோக்கிய சங்கடத்தை கொடுப்பார், மருத்துவ ரீதியான செலவுகளை ஏற்படுத்துவார். ஆனால் இது கடந்த காலத்தில் இருந்த வியாதிக்கு கிடையாது. கடந்த காலத்தில் இருந்த வியாதி முடிஞ்சு போச்சு, அது அதோடைய எபிசோட் முடிஞ்சு போச்சு. இப்போ புது எபிசோட், வேற ஒரு வியாதி வந்திருக்கும். அலுவல் ரீதியாக கடின உழைப்பு தேவைப்படும். அலுவல் ரீதியாக சனி உழைக்கக்கூடிய வகையில் இருப்பார். அந்த உழைப்புக்கு உண்டான நட்பு ரீதியான உதவிகளை குரு கொடுத்துட்ருக்காரு. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சம்மோகன கோபாலன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அதாவது கிருஷ்ணரும் ருக்மிணியும் சேர்ந்த மந்திரம், சேர்ந்த அமைப்பது. அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். சம்மோகன கோபாலன்னா பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கும் மந்திரம் அது. கிருஷ்ணம் கமல பத்ராட்சம் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதை யூடியூப்லேயும் இருக்குது. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் ஃபோட்டோவும் கிடைக்கும், மந்திரமும் கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை தினமும் சொல்லிட்டு வாங்க. தினமும் 3 தடவை சொல்லிட்டு வாங்க. இன்ஃபேக்ட் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 7 தடவையோ 9 தடவையோ சொல்லிவிட்டு நல்ல பசும்பாலில் தேனும் நாட்டு சர்க்கரையும் போட்டு நிவேதனம் பண்ணி அதை சாப்பிட்டுட்டு வாங்க. உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் தெரியாத நபர்கள் கூட உங்களுக்காக உழைக்கிறதுக்கு தயாராவாங்க. அதாவது யூ ஆர் கோயிங் டு பிகம் அ லீடர், லீடர் இன் த மேக்கிங்னு சொல்லுவாங்க. ஒரு தலைவன் உருவாகிறான் அப்படின்னு இந்த தனுசு ராசிக்கு அப்படி ஒரு அமைப்பு வரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால லாப பெருக்கு தரக்கூடிய ஆண்டாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சம்மோகன கோபாலனின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தின் மூலமாக ஒரு தலைவனாக உருவாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள். இந்த மகர ராசின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு இருந்த வரைக்கும் உங்களிடம் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அதாவது நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம், ஓகே இத்தனை நாளாக என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் இருந்தது. இந்த 2024 மே மாதம் ஆர் ஈவன் ஐ கேன் சே அக்டோபர்லேருந்து ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். நம்ம இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணால் நம்ம ஓரளவுக்கு சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி வேலை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசனைகள்லாம் கிடச்சிருக்கும். இப்போது அந்த குரு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு வக்கர காலத்தில் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும், உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கும். இப்போ குரு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால எதிரிகள் உருவாகக்கூடிய ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும். இதனால் எங்களுக்கு என்ன சார் கெடுதல் ஏதாவது இருக்கான்னா, கெடுதல் கிடையாது. என்றைக்குமே நல்லது சொல்கிறவனுக்கு காலம் கிடையாது. நீங்கள் நல்லது சொல்லி சொல்லி உங்களுக்கு கெட்ட பேர் தான் வந்திருக்கும். இப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஏற்கனவே நல்லது சொல்லி கெட்ட பேர் வாங்கியிருக்கீங்க, இப்போ ஜாஸ்தி சொல்ல போகிறீங்க. என்ன காரணம்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார். வார்த்தைகளால் உங்களுக்கு வருமானத்தையும் கொடுப்பார் குரு பகவான், வார்த்தைகளால் உங்களுக்கு சிக்கலையும் கொடுப்பார் குரு பகவான். அதனால் பேசக்கூடிய இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் சனி உங்களுக்கு ஃபுல்லாக 100% சாதகம். சனி 3ஆம் இடத்துல போய் மறையிறது, எதிரி வீட்டில் மறையிறது, அதெல்லாம் கெடுதலே கிடையாது, நல்லது தான். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஜென்ம சனி முடிஞ்சு பாத சனி முடிஞ்சு இப்போ 3ஆம் இடத்து சனி, அதாவது உபஜயஸ்தானத்துக்கு சனி பயிற்சி ஆகிறதுனால இந்த 2025 சனி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறார்.
குரு உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பாரு, ஆனால் அதே சமயம் எதிரிகளையும் உருவாக்குவார். ஏன்னா வருமானம் ஏற்படுகின்ற பொழுது தான் உங்களுக்கு எதிரிகள் உருவாகுவார்கள். எதிரிகள்னால் எதனால் அப்படின்னா 2ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை. 2ஆம் இடம் அப்படிங்கிறது வாக்குஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானம். இந்த வாக்குஸ்தானத்துக்கு குரு பார்வை வந்தாலே கொஞ்சம் உங்கள் வார்த்தைகள் தடுமாற்றத்தை சந்திக்கும். எடுத்தெறிஞ்சு பேசுறது, அதிக பிரசங்கித்தனமாக பேசுறது, நக்கலாக பேசுறது, குதர்க்கமாக பேசுறது, அடுத்தவங்களை தாழ்த்தி பேசுறதெல்லாம் இப்போ நடக்கும். ஆக்சுவலாக மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசாமல் தான் இருப்பாங்க. அவங்க பேசுகிறதே 1-2 வார்த்தை தான். ஆனால் அதுலேயும் இந்த மாதிரி குதர்க்கம் பேசுகிறதுனால கூட இருக்கிறவங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு வருத்தம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம், பூர்வீக சொத்துலேருந்து உங்களுக்கு வருமானம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இப்போ வரக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 6ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறதுனால வருமானத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன் ஜாஸ்தியாகும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? ஆமாம், தொட்டது துலங்கும். அதுக்கு கடன் பணம் இருந்தால் தான் நீங்கள் மற்ற விஷயத்தெல்லாம் அடுத்த லெவலுக்கு போக முடியும். நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் வருது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் வீடை தேடி தட்டும். உங்கள் வீட்டு கதவை தட்டுறது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டின்னு எப்படின்னா, வியாபாரத்திற்காகவும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி, வேலைக்காகவும் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி. இதில் குடும்பம் இது நாள் வரைக்கும் தனிக்கட்டையாக இருந்தவங்களாம் இப்போ குடும்பமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ குடும்பத்துக்கு உண்டான சுப செலவுகள் ஏற்படும். குடும்பம் அமைப்பதற்கு உண்டான சுப செலவுகள் ஏற்படும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பிரிந்திருந்த தம்பதிகள் ஒற்றுமையுடையக்கூடிய சூழ்நிலை அமைக்கக்கூடிய வகையில் குரு பகவான் வராரு. அதே சமயம் இந்த வருஷம் அக்டோபர் மாதம் 7ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுக்கு இருந்து வந்த மந்தத்தன்மை, உங்களிடம் இருந்து வந்த அந்த சோர்வுத்தன்மையை விலகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கடல் கடந்து பயணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும்னு சொன்னேன். இந்த வருஷம் முழுவதுமே, இந்த வருஷம் இல்லை, இன்னும் 3 வருஷத்துக்கு உங்களுக்கு அது வாய்ப்பு இருக்குது. சனி உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறார். இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடன் அதிகரிப்பு, தொழில் விருத்தி ஏற்படும். இந்த கடன் அதிகரிப்புங்கிறது உங்களுடைய பண முடக்கத்திற்கு வழிவகை ஏற்படுத்தி பண முடக்கத்திலிருந்து விடுதலை ஏற்படுத்தும். அதன் மூலமாக பணம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கும், அதை வச்சு உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குரு உங்களுடைய தசமஸ்தானத்தை பார்க்க போகிறாரு. இந்த தசமஸ்தானம் அப்படிங்கிறது தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். மந்தத்தன்மையோடு இல்லை, இழுத்து மூடியிருப்பீங்க. எனக்கு வியாபாரமே வேணான்ட்டு சொல்லி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பணப்புழக்கம் இல்லை, என் பிஸ்னஸே இல்லைன்னு இழுத்து மூடியிருப்பீங்க. யூ வில் ரீஸ்டார்ட் தட் பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் நடத்தக்கூடிய யோகம் ஏற்படும். நீங்கள் வேலையை விட்டுட்டு வந்திருப்பீங்க, எனக்கு வேலையும் வேணாம், ஒரு புண்ணாக்கும் வேணாம், நான் என் வீட்டை பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்பொழுது அந்த மேனேஜ்மெண்ட் உங்களை தேடி வரும். சார் வாங்க, நீங்கள் எங்கள் கம்பெனிக்கே வாங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் கொடுக்குறேன், என்ன கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணும் அதை மட்டும் நீங்கள் ஒழுங்காக இருந்துட்டிங்கன்னா போதும். மேனேஜர் பேசுவார், சார் நான் மேனேஜ்மெண்ட்டை நான் பேசிட்டேன் சார், நீங்கள் வாங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் சார், உங்கள் திறமை அந்த கம்பெனி புரிஞ்சுக்கல சார்னு உங்கள்கிட்ட அப்படியே ஐஸ் வச்சு பேசுவாங்க. ஐஸ் வச்சு பேசினாலும் சமயோஜிதோடு செயல்படுங்க. அவசரப்பட்டு யாரையும் நம்பாதீங்க. அது மட்டும் உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். மறைமுக எதிரிகளை ஏற்படுத்தும். இதில் இன்னொரு நல்ல விஷயம்னா, இந்த வருஷ கடைசியில் அக்டோபர் டு டிசம்பர் குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்க போகிறாரு. 7ஆம் களத்திரஸ்தானம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகத்தை தரக்கூடிய வகையில் இருப்பார். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மேல் படிப்புக்கு ஃபாரின் போகிறதுக்கோ இல்லது படிப்பில் முன்னேற்றத்தை கண்டு அதன் மூலமாக வேலையில் சேருவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் பிஇ முடிச்சிருப்பீங்க, பிஇ முடித்தோடனே கேம்பஸில் கிடச்சிருக்காது, 1 வருஷம் ஆகிடுதுன்னு உங்களை தேடி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். கேம்பஸில் ஒரே ஒரு ஆஃபர் லெட்டர் கிடச்சிருக்கும். அந்த ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இதன் மூலமாக வேலையில் சேருவதற்குண்டான தேதி அறிவிக்கப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் வரும். உங்களுடைய சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயத்தில் சொந்த பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸ்க்கு உண்டான பண முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள், உங்களுடைய வியாபாரத்தை முடக்கணும், உங்களுடைய வியாபாரத்தை அழிக்கணும்னு நினச்சவங்கள்லாம் இப்பொழுது அவர்களே தங்கள் தவறை உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது அந்த மாதிரி நபர்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் பாதிப்பு அப்படியே விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் எதிரிகளற்ற சூழ்நிலை ஏற்படும். எதிரிகள் மறைமுக எதிரிகளாக இருப்பாங்க, டைரெக்டாக மோத மாட்டாங்க. அதனால் உங்களுக்கு எதிரிகளற்ற, கண்ணுக்கெட்டின தூரம் வரை எதிரிகளே இல்லைன்ட்டு அம்மா அவர்கள் சொன்னாங்க. அந்த அமைப்பு உங்களுக்கு வருது இப்போது.
அதனால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் கடல் கடந்த பயணம் இருக்குன்னு சொன்னேன். அது கடல் கடந்த பயணம் ஒன்றா ஃபேமிலியோட மனைவியோட செகண்ட் ஹனிமூன் போகலாம், இல்லாட்டி உங்கள் குழந்தைகளோட கூட்டிகிட்டு எங்கேயாவது ஜாலி ட்ரிப் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேலை விஷயமா நீங்கள் ஃபாரின் போகலாம், இல்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக ஏதாவது ஒரு ட்ரைனிங்காக நீங்கள் ஃபாரின் போகலாம். ஏதாவது ஒரு விஷயம் யூ வில் பி ஸ்பான்சர்ட், உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே சமயம் இளைய சகோதரர்கள் மூலமாக ஏற்பட்ட ஒரு குதர்க்க பேச்சுக்கள், ஒரு குதர்க்க செயல்பாடுகளில் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஆண்டு ஏற்படும். அதே சமயம் வருஷ கடைசியில், அதாவது நான் சொல்கிறது 2026 பிப்ரவரியிலேருந்து 2026 ஜூனுக்குள்ளார பார்த்தேன்னா உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படக்கூடிய யோகம் மட்டும் இல்லாமல் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தான தர்மம் பண்ணுவீங்க, கோயில் கும்பாபிஷேகத்துக்கு பண உதவி செய்வீங்க, ஏதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, இல்லை இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் படித்த ஸ்கூலை அதை சரி பண்ணி கட்டி கொடுக்கறதுக்கு, அதை ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு, அதை ரீபில்டு பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் முயற்சி எடுத்தீங்கன்னா அதுவே ஒரு பரிகாரமாக இருக்கும். இதை தவிர இந்த வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் அரவுண்ட் 75% ஆஃப் குட் ஹேப்பனிங்ஸ். 75% நற்பலன்கள் நடக்கக்கூடிய ஆண்டாக இருக்குது. எதனால் 75%னா குரு சாதகமாக இருக்கார். ஆனால் சனியும் சாதகமாக இருந்தாலுமே குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறதுனால சில தேவையற்ற கடன் பிரச்சனைகள், கடன் வட்டிக்கு செலுத்துதல் போன்ற விஷயங்கள் நடக்கிறதுனால கொஞ்சம் வருமானம் குறைபடும். அதனால தான் 75%. அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா முருகன் வழிபாடு, தனிமையில் நின்ற முருகன் வழிபாடு, ஒன்றா பழனி இல்லாட்டி திருச்செந்தூர், இந்த மாதிரி தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். முருகனை வழிபட்டு வாருங்கள். முருகனை வழிபட்டோர் கைவிடப்படார். அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பாத சனி உங்களுக்கு சங்கடத்தை கொடுத்துட்ருக்காரு. 2ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆகிட்டார். குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, சொல்லக்கூடிய வார்த்தைகளால் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சார். எங்களுக்கு இந்த விடுவு காலமே இல்லையா, வேலை இல்லாமல் அவஸ்தைப்பட்டு அவமானப்பட்டாச்சு, துன்பப்பட்டு துயரப்பட்டு எல்லாம் பட்டாச்சு சார், இப்போ எங்களுக்கு நல்லது நடக்காதா அப்படின்னு கேட்டால் குரு உங்களுக்கு சாதகமான இடத்துக்கு வரார். நான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக உடன்பிறப்புகள் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை அமைச்சு கொடுப்பார். உடன்பிறப்புகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது இல்லைன்னு சொல்ல, ஆனால் அந்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்குது. குரு பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால 9ஆம் பார்வை உங்கள் முகத்தில் இருந்த அந்த மந்தத்தன்மை, சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு விதமான டார்க் ஃபேஸ் இருக்கும். அவங்க இது நாட் பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய கலர் கிடையாது, அவங்க கம்ப்ளெக்ஷன் அது கிடையாது. ஏதோ ஒரு விதமான தடுமாற்றம், ஒரு விதமான தொய்வுத்தன்மை அது அவங்க மூஞ்சியில் காமிச்சுன்னு இருக்கும். இப்போ அந்த குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால ஒரு ஃப்ரெஷ்னஸ், உங்கள் மூஞ்சியில் ஒரு தெளிவு கிடைக்கும். சிந்தனைகள் தெளிவு, செயல்பாடுகளில் தெளிவு, வேலை செய்யக்கூடிய விஷயத்தில் தெளிவு, இப்படி ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கிடைக்கும். இது நாள் வரை அவமானப்பட்டு கொண்டிருந்த கும்பராசி நண்பர்களுக்கு இப்பொழுது அந்த அவமானம் விலகி மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மூத்த சகோதரர்கள், இன்ஃபேக்ட் எனக்கு அண்ணனே கிடையாது சார் அப்படின்னா யாரோ எப்போவோ அதாவது உங்களுடைய முன்னோர்கள், உங்கள் பெரியப்பா பையன், பெரியம்மா பையன் கான்டாக்டே இருக்காமல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக அவங்க கூட கான்டாக்டே இருக்காது. அவர் தேடி வருவார். அப்பா நான் ஒன்று தான்ப்பா தேடின்னு இருக்கேன். எங்கே கான்டாக்ட் பண்ணுவீங்கன்னா 2 பேரும் ஒரு இடத்துல ஒரு கோயிலில் கான்டாக்ட் பண்ணுவீங்க, மீட் பண்ணுவீங்க. ஸோ குலதெய்வ வழிபாடு செஞ்சு அதன் மூலமாக உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற நாட்களாக இந்த குரு பெயர்ச்சி அமையக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் வியாபார ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறதுனால வியாபாரத்தில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். உங்களுடைய ப்ரொஜெக்ஷன் டுவர்ட்ஸ் பிஸ்னஸ் இட் வில் சேஞ்ச். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் அப்படியே ஒரு தலைகீழ மாற்றுவீங்க. இத்தனை நாளாக பணம் இருந்தது, செய்ய முடியல, இப்போ பணம் வரும், செய்ய முடியாமல் இருந்தது, இப்போ மாற்ற போகிறீங்க. இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும்.
நீங்கள் வெளியூருக்கு போனீங்கன்னா, வெளியூரில் தான் சார் இருக்கேன், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கேன் அப்படின்னா, இப்பொழுது குடும்பத்தோடு இணையறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தணும். எப்போ அப்படின்னு கேட்டால் இது அக்டோபருக்கு மேலே. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வராரு. 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை. குடும்ப ஒற்றுமை ஏற்படும், பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் நிதானத்தோடு இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார். தவறான வார்த்தைகள், தரம் தாழ்ந்த வார்த்தைகள் பேசுகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பேசினீங்கன்னா உங்கள் கூட எப்படி உங்கள் மனைவி இருப்பாங்க, இல்லை உங்கள் கணவர் இருப்பார். ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னால் மனைவி வந்து எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், சிரித்த முகத்தோடு இருக்கணும். அழுது வடிஞ்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாலே ஏண்டா வரோன்ட்டு இருந்துட்டு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுண்டு, பழைய நைட்டி அதில் ஜிட்டு இருக்கும், அந்த 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 நைட்டியை எரிச்சா கூட அது எரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ உங்ககிட்ட ஒரு தெளிவு கிடைக்கும், நீங்களே ட்ரெஸ் பண்ணிப்பீங்க. இது ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ரெண்டுமே ஒத்து வரும். ஆண்கள் வந்து அயன் பண்ணி நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனோம். பணம் இருக்கோ இல்லையோ, நம்மளை வெளிப்புற தோற்றம் நன்றாக இருக்க வேண்டும். குளிக்காமல் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எனக்கு தெரிந்த சில நபர்களில் குளிக்கவே மாட்டாங்க. இப்போ கும்பராசியில் பிறந்தவங்க, அவங்க குளிக்கிறதுக்கு அவ்வளோ சோம்பேறித்தனம் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா, ராசியில் சனி இருந்தார், இப்போ அது மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அவங்களுக்கே யோசனை வரும், நான் தப்பு பண்ணுறோமோ, நம்ம குளித்தா நல்லா இருப்போமோ அப்படின்னு. அந்த யோசனையில் அவங்க செயல்படுவாங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, உங்களை சுற்றம் சூழ இருக்கக்கூடிய உறவினர்களுக்கும் இது நன்மையை ஏற்படுத்தும். ஏதோ ஒரு படத்தில் சொல்ல மாதிரி, குளித்தா உனக்கு மட்டும் இல்லைடா, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுன்னு. அதே சமயம் 8ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்ததுனால இத்தனை நாளாக எதிரிகள் அடங்கி இருந்தார்கள். இப்போ 9ஆம் இடத்திற்கு குரு பார்வை, பாக்கியஸ்தானத்துக்கு குரு பார்வை, எதிரிகளே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதையை கொடுத்து அதன் மூலமாக உங்களுக்கு தெளிவை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் 30 வயசு 35 வயசு திருமணமாகி ஒரு 8 வருஷம் ஆச்சு சார், எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா, அவளுக்குலாம் இப்போ குழந்தை பாக்கியம் வரும். குடும்பத்தை ஏதாவது எப்படின்னா, 2ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகியிருக்காரு, குழந்தை பாக்கியம் 5ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகியிருக்காரு. இந்த குழந்தை பாக்கியம் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா, குடும்பத்தில் பணத்தட்டுப்பாடு ஜாஸ்தி ஆகும். ஏன்னா ஹாஸ்பிட்டல் செலவு, அந்த மனைவியை கூட்டின்னு போகிற செலவு, குழந்தைக்கு ஏதாவது உடம்புக்கு முடியலன்னா அதுக்கு செலவு, இன்ஃபேக்ட் அந்த குழந்தைக்கு மாதம் அந்த இன்ஜெக்ஷன் போடுற அதுக்கே நீங்கள் செலவு பண்ணணும். நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா உடனே டாக்டர் வந்து ஒரு எஸ்ஸே எழுதி கொடுத்துருவார், இவ்வளோ மருந்து நீங்கள் மாற்றணும், இதெல்லாம் போடுங்க, இதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து அந்த பேம்பர்ஸ் இதெல்லாம், இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி செலவுகள்லாம் அதிகரிக்கிறதுனால பணத்தட்டுப்பாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் அதுக்கு உங்கள் அம்மாவோட ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. இதெல்லாம் சமாளித்து தான் வாழ்க்கையில் வெற்றி பெறணும். அப்படிப்பட்ட ஒரு சமாளிப்பு நடவடிக்கையை இந்த குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். தெளிவான சிந்தனையை கொடுப்பார். இத்தனை நாளாக உங்களுக்கு மனசில் தவறான சிந்தனைகள் இருந்தது, தைரியத்தில் நீங்கள் முடிவெடுத்தீங்க. குருட்டு தைரியம், நான் என்ன பண்ணேன், இவன் என்ன கேட்பான் அப்படின்ட்டு. எல்லாருமே கேட்பாங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாலேருந்து, அண்ணன் தம்பியிலேருந்து, ரோட்டில் போகிறவன்லேருந்து எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஏன்னா பிகாஸ் வி ஆர் பார்ட் ஆஃப் அ சொசைட்டி. அந்த சொசைட்டியில் இருக்கிறவன் என்ன வேணால் கேள்வி கேட்கலாம். நான் கூட கேள்வி கேட்பேன், நீங்கள் கூட கேள்வி கேட்கலாம், என்னையும் கேள்வி கேட்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க, என்னையா பலன் போடுற அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஜோசியம் தெரியுமா அப்படின்ட்டு. எனக்கு தெரியுமா தெரியாதாங்கிறத நீங்கள் பலனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இருந்தாலும் இந்த வருடம் 5ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால பூர்வ புண்ணிய பலம் அதிகரித்து முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுங்க. இத்தனை நாளாக வீட்டில் அப்பா அம்மாவுக்கு இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணாதவங்க தர்ப்பணம் பண்ணுங்கள். திதி கொடுக்காதவங்க திதி கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதே சமயம் உங்கள் தாத்தா இறந்துட்டார், உங்கள் அப்பா அந்த காரியம் பண்ணாமல் இருக்காருன்னா அவரை நீங்கள் ப்ரெஷர் பண்ணி செய்ய வைப்பீங்க. ஸோ மொத்தத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவீர்கள். இதன் மூலமாக குடும்பத்தில் சில வாக்குவாதம் வரும், இல்லைன்னு சொல்ல, கணவன் மனைவி உறவில் கூட பெருசாக பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த வருஷத்தில் அக்டோபர் டு டிசம்பர் குரு 6ஆம் இடத்துக்கு வரும்பொழுது நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக குடும்ப ஒற்றுமை ஏற்படும். அதுக்கப்புறம் டிசம்பர்லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது பதவி கிடைக்கும், வியாபாரத்தில் முன்னேற்றம். படிக்கிற குழந்தைங்க குடும்ப பிரச்சனையை தள்ளி வச்சுட்டு படிப்பாங்க. என்றைக்குமே கஷ்டப்படுற குழந்தை தான் ஜெயிக்கும். அப்பேற்பட்ட கஷ்டம் உங்களுக்கு இப்போ இருக்குது. அதனால் உங்கள் குழந்தைகள் வெற்றி அடைவார்கள், உங்களால் குழந்தைகள் வெற்றியடையும்.
உடன்பிறப்புகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் வருது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது 2025-26 குரு பயிற்சியில் தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல அனுசரணையான தெய்வம் வேண்டும். எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும்னா, திருச்சியில் இருக்கக்கூடிய, ஆண்களாக இருந்தால் திருச்சியில் இருக்கக்கூடிய தாயுமான சுவாமியை வழிபடுங்கள். இன்ஃபேக்ட் இப்படி கூட வச்சுக்கலாம், ஆண்களாக இருந்தால் கர்ப்ப ரக்ஷாம்பிகை கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது, அதாவது கர்ப்பத்தை காக்கக்கூடிய தெய்வம் அம்பாள், அந்த கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மாட்ட போய் வழிபடணும். அதே பெண்களாக இருந்தால் நீங்கள் திருச்சியில் இருக்கும் மலைக்கோட்டையில், திருச்சி மலைக்கோட்டை ஃபேமஸ், அங்கே பிள்ளையார் கோயில் இருக்குதுன்னு நினைப்போம், ஆனால் அங்கே பிள்ளையார் ஃபேமஸ் கிடையாது. அது கீழே இருக்கக்கூடிய தாயுமான சுவாமி, தாயுமாக இருந்தவர் அந்த தாயுமான சுவாமியான சிவபெருமான். அந்த சிவபெருமானிடம் பெண்கள் வழிபடும் பொழுது, தங்களுடைய குறைகளை சொல்லும் பொழுது, தாயுள்ளத்தோடு உங்களுக்கு அரவணைத்து நன்றி பாராட்டி நல்ல வினைகளை கொடுத்து உங்களுடைய கஷ்டங்களை போக்கக்கூடிய தெய்வமாக அந்த சர்வேஸ்வரன் விளங்கிடுவான். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த 2025 மீனராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிற குரு மே மாதம் அன்னைக்கு, மே மாதம் 14ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடம் சுகஸ்தானம், 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 10ஆம் இடம், 12ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு எதிரிகள் அற்ற சூழ்நிலை அமைகின்ற வாய்ப்புகள் ஏற்படும். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க, உங்கள் குடும்ப எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, உங்கள் வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சியில் உங்கள் பிஸ்னஸில் எதிரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுடைய குடும்பத்தினரின் சப்போர்ட் மூலமாக, வாழ்க்கை துணையின் சப்போர்ட் மூலமாக நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஃபாரின் போகணும், வேலை விஷயமா மட்டும் இல்லைங்க, நீங்கள் டூர் போகிறதுக்கோ இல்லை பிஸ்னஸ் விஷயமா நீங்கள் வெளியில் போகிறதுக்கோ, உங்கள் வியாபாரத்தை புதுசாக விரிவுபடுத்துறதுக்கோ இல்லை ஃபாரின் பிஸ்னஸை இங்கே இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரத்துக்கோ, இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 4ஆம் இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறாரு மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும். இந்த நாட்களில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முதல் 6 மாதம் மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளார இடமாற்றத்தை ஏற்படுத்துவார். அதாவது இடமாற்றம் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தோட வேற ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போகிறது இல்லை வேற ஒரு வீட்டுக்கு சொந்த வீடு வாங்கிட்டு போகிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா 2025 பிப்ரவரிக்கு அப்புறம் ஜூன் மாதத்துக்குள்ளார 2026 பிட்வீன் பிப்ரவரி அண்ட் ஜூன் மீண்டும் ஒரு வாய்ப்பு வரும். அந்த சமயத்தில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த சமயத்தில் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்புகள் வருது. சிலருக்கு ஏற்கனவே வேலை போயிருந்ததுன்னா இப்பொழுது அந்த வேலை வாய்ப்பை மீண்டும் பெறுவதற்குண்டான யோகம் ஏற்படும். யூ வில் கிராப் தி ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது சில இடத்துல நீங்கள் பிடுங்கிறதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, பிடுங்கிட்டு வேலையை பிடுங்கிட்டு வருவீங்க. யூ வில் ட்ரை டு கிராப் இட். அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய தைரியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை வருது. சொத்து சேர்க்கை ஏற்படும். அதாவது 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தங்க நகைகள் போன்ற விஷயங்கள் இதெல்லாம் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுக்கு உண்டான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவார்கள். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு வியாபாரத்தில் ஒரு மந்தத்தன்மையை கொடுத்திருந்தாலும் தைரியத்தை கொடுப்பாரு சனி பகவான். அதாவது எப்படின்னா ஓவர் தைரியத்தை கான்ஃபிடென்ஸை கொடுப்பாரு. அதனால் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அது உங்களை வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு புதிய பிஸ்னஸை துவக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலையில் இழப்பை ஏற்படுத்தும், சிலருக்கு வேலையில் சேர்க்கையை ஏற்படுத்தும். எதிரிகள் விலகுவார்கள்னு சொன்னேன். எதிரிகள் அப்படின்னு சொன்னால் அஃபீஷியல் எதிரிகள் மட்டும் இல்லை, பர்சனல் எதிரிகள், மறைமுக எதிரிகள். உங்களுக்கு யாரெல்லாம் உங்களை கவிழ்த்தணும், உங்களை கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள். தொழில் வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, சொந்தமாக வியாபாரம் பண்ணாலும் சரி, வேலையில் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு டெம்பரவரி ஸ்நாக்னஸ் கிடைக்கும். அந்த டெம்பரவரி ஸ்நாக்னஸ் எப்போ கிடைக்கும்னா 2026 ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான். அதுக்கு காரணம் சனி பகவான், குரு பகவான் கிடையாது.
உங்களுக்கு இப்பொழுது வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த குரு பயிற்சி இருக்குது. வெளியூர் மாற்றம் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போவாங்க, குடும்பத்தை விட்டு வெளியூருக்கு போவாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இதற்கு காரணம் இதுக்கு காரணம் யாருன்னு கேட்டால் உங்கள் வேலை தான். அஃபீஷியல் என்விரான்மெண்ட்டு மாறுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. அதே சமயம் உங்களுக்கு பணப்புழக்கத்தில் இருந்த தடைகள் விலகும். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருந்தது, இப்போ 2ஆம் இடத்தை சனி பார்வையை விட்டு விலகிறாரு. வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்கெல்லாம் மீண்டும் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்து அதன் மூலமாக வருமானத்தை கொடுப்பார். பட் என்ன ஒரு விஷயம்னா, உங்களுடைய குழந்தைகளுக்காக சில அதிகப்படியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அக்டோபர் வரைக்கும். அக்டோபருக்கு மேலே 5ஆம் இடத்திற்கு குரு பயிற்சி ஆகிறதுனால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் வெற்றி அடைவார்கள். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஒரே ஒரு விஷயம்னா, உங்கள் நண்பர்கள் விஷயத்தை, இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் நட்பு வட்டத்தை ஆராய்ந்து செயல்படுத்துவது நல்லது. யார் நல்லவன் யார் கெட்டவங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அனுபவம் பேசணும், அனுபவத்தை பார்த்து வராது. அப்பா அம்மா கிட்ட பேசணும்மா, இந்த மாதிரி இந்த பையன் என்கிட்ட பேசுகிறாம்மா, ஆனால் பேசுகிறது எனக்கு பிடிக்கலம்மா, இந்த பொண்ணு என்கிட்ட பேசுகிறது அவள் அவங்க கூட ரெஃபர் பண்ணி பேசுகிறா. இதெல்லாம் அப்பா அம்மா கிட்ட தான் பேச முடியும், வெளியாள்கிட்ட பேசவே முடியாது. நீங்கள் அப்பா அம்மாவை நம்பாமல் வேறு யாரை நம்பினாலும் முட்டாள் நீங்கள் தான். அதனால் தைரியமாக நீங்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்களை அப்பா அம்மாட்ட பேசுங்க. அதே சமயம் நீங்கள் வேலை விஷயமாக எடுத்த முயற்சிகள் இடமாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்கள் வேலைக்காக முயற்சி செஞ்சாலும் சரி, இல்லை வேறு படிப்பு சம்பந்தமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரத்திற்காக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் ஆல்ரெடி ஃபாரினில் இருக்கேன் சார், எங்களுக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. நீங்கள் ஃபாரினில் இருந்தாலும் இதுதான் பலன். நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கோ அல்லது சில பேர்த்துக்கு சொந்த நாட்டுக்கு வரத்துக்கோ வாய்ப்புகள் வருது. தாயாரை சந்திப்பதற்காகவோ அல்லது தாயாரையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காகவோ வாய்ப்புகள் வருது. இந்த மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுக்கு எதிராக இருந்தாலும் இருக்கிறதுலே பார்த்துக்கோங்க, சனி பகவான் 2 ராசிக்கு கஷ்டத்தை ரொம்ப ஜாஸ்தி கொடுப்பார். ஃபஸ்ட்டு தனுசு ராசி, 2வது மீன ராசி. ஏன்னா குரு பகவானுடைய ராசி இந்த 2ம். குருவுக்கு ஜென்ம விரோதி இந்த சனி. இன்ஃபேக்ட் சனிக்கு ஜென்ம விரோதி குரு. இவங்க 2 பேருக்கும் இவங்களுக்குள்ள ஈகோவில் எங்களை ஏண்டா போட்டு தள்ளுற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் 2 ராசிக்காரங்களும் கஷ்டப்படக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆரோக்கியத்தையும் குறிக்கும். 4ஆம் இடம்ங்கிறது 6ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம். அந்த இடத்துக்கு குரு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில், அதாவது கடன் சார்ந்த லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். கடனை அடைப்பதன் மூலமாக லாபத்தை ஏற்படுத்துகின்றது. கடன் அடைபடுறதுனால வருமானம் வந்தால் தான் ஏற்படணும். அந்த வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த குரு பயிற்சி இருக்கும். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் 2025-26 குரு பயிற்சியில் எந்த பர்சன்டேஜ், அதாவது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பர்சன்டேஜ்னு பார்த்தா 80%, 80% உங்களுக்கு நற்பலன்கள். குரு சாதகமாக இருக்கார், சனி சாதகம் இல்லை. ஆனால் சனி கூட கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அவர் கெடுதல் கொடுத்தா கூட அதுவும் நல்லதாக இருந்தாலும் அங்கே 65% கூட உங்களுக்கு இங்கே 80% ஈக்குவலாக ஆகிற மாதிரி தான் இருக்குது. இந்த 2025-26 வரக்கூடிய குரு பயிற்சியில், அதாவது அதிசார பயிற்சி, வக்ர பயிற்சி உள்பட உங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா 2 விதமான பரிகாரம். ஒன்று அம்பாளுக்குண்டான, அதாவது துர்கைக்குண்டான பரிகாரம். 2வது பெருமாளுக்குண்டான பரிகாரம். துர்கை எதிரிகளை வெல்வதற்கு, பெருமாள் உங்களுக்கு பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துவதற்கு துர்கா சப்தஸ்லோகியை சொல்லிட்டு வாங்கோ, உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை விலகும். அடுத்தது பெருமாளுக்குண்டான வழிபாடு. பெருமாளை எப்படி வணங்கணும்னா, ஒவ்வொரு புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை தோறும் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றுங்கள், அல்லது அந்த தாமரப்பூ மாலை. இது தாமரப்பூ மாலை கொஞ்சம் காஸ்ட்லி தான், இல்லைன்னு சொல்ல. அப்படி இல்லை அப்படின்னா ஏலக்காய் மாலை, துளசி மாலை, இல்லாட்டி தாமரப்பூ மாலை. இதில் துளசி மாலை மட்டும்தான் சீப்பு, ஏலக்காய் மாலையும் காஸ்ட்லி, தாமரப்பூ மாலையும் காஸ்ட்லி. இது உங்களுடைய சௌகரியத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு பணம் இல்லை, நான் பணமே இல்லை சார், நான் நடு ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறவாளுக்கும் நம்ம பரிகாரம் சொல்லணும்ல. அவளுக்கும் கஷ்டம் இருக்கும்ல.
நான் எல்லா மனுஷனுக்கும் நடு ரோட்டில் இருக்கிறவனுக்கு கூட என்னென்னா, என்றைக்காவது ஒரு நாள் நான் ஒரு வீட்டில் வாடகை வீட்டிலேயாவது தங்க மாட்டேனா, சொந்த வீட்டிலேயாவது தங்க மாட்டேனா அப்படிங்கிற ஆசை இருக்கும். அவளுக்கும் சேர்த்து ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால், வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் சப்போஸ் ஏலக்காய் மாலை, துளசி மாலை, இல்லாட்டி தாமரைப்பூ மாலை, இது 3 உங்களால் சாத்த முடியல அப்படின்னா, ஒரு 100 கிராம் ஏலக்காய், 10 கிராம் ஏலக்காய், 100 கிராம் கூட இல்லை, 10 கிராம் ஏலக்காயை வாங்கி அந்த பெருமாள் கோயில் பட்டர்கிட்ட கொடுத்து, இந்த 10 கிராம் ஏலக்காயை உங்களுடைய நைவேத்தியத்தில் பயன்படுத்திக்கோங்க, உங்களுடைய தளிகையில் பயன்படுத்தி அந்த பெருமாளுக்கு அந்த தளிகையை சேர்த்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ. உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரித்து, ஏன்னா வாசனை திரவியங்களை கொடுக்குறேள், இதுக்கு மேலே பெருமாள் எங்கே மயங்கிடுவார்? உங்களுக்கு மயங்கித்தான் இருப்பார். ஏன்னா பணத்தை வாரி கொடுக்கறதுல அவர் மட்டும்தான். இதை தவிர இன்னொரு சிம்பிளான பரிகாரம், செலவே இல்லாத பரிகாரம், தினம்தோறும் காலை விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் செய்து வர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் விஸ்தாரஸ்தாவரஸ்தானு பிரமாணம் பீஜமவ்யயம் ஸ்வர்ணபிந்து ரக்ஷோபிய சர்வ வாகீஸ்வரேஸ்வரக ஆகிய 2 மந்திரங்கள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கிற மந்திரங்கள். இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். இது எல்லா ராசிக்குமே சொல்லலாம். அப்படி இல்லைன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிஞ்சால் இன்னும் பலம் பெறும். அப்படி இல்லைன்னா புருஷ சூக்த மந்திரத்தை பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும்.